கர்த்தர் நம்மை கடந்த நவம்பர் மாதம் முழுவதும் பாதுகாத்து இந்த வருஷத்தின் கடைசி மாதம் டிசம்பர் இந்த காலை நேரத்தில் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். ಆಮೆನ್. ಕರ್ತನು ಈ ನವೆಂಬರ್ ತಿಂಗಳುಗಳ ಕಾಲ ತಿಂಗಳು ಪೂರ್ತಿಯಾಗಿ ನಮ್ಮನ್ನು ನಡೆಸಿ ಈ ಹೊಸ ತಿಂಗಳು ಈ ನೂತನ ತಿಂಗಳಲ್ಲಿ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಕರೆತಂದಿದ್ದಾರೆ. இந்த டிசம்பர் மாதத்தின் இந்த காலை நேரத்தில் நம்ம வந்திருக்கிறோம். ಡಿಸೆಂಬರ್ ತಿಂಗಳ ಮುಂಜಾನೆಯ ಸಮಯಕ್ಕೆ ನಾವು ಬಂದಿದ್ದೇವೆ. அவர் நல்லவர், ಆತನು ಒಳ್ಳೆಯವನು, அவருடைய கிருபை மாறாதது, ಆತನ ಕೃಪೆಯು இந்த வருஷத்தின் கடைசி மாதம், ಈ ವರ್ಷದ ಕೊನೆಯ ತಿಂಗಳು, அது ஒரு விசேஷமான ஒரு மாதம், ಒಂದು ವಿಶೇಷವಾದ ತಿಂಗಳು. ஆமென். கர்த்தர் நம்மை நடத்த போகிறார். ಕರ್ತನು ನಮ್ಮನ್ನು இந்த ನಡೆಸಲಿದ್ದಾರೆ. மாதத்திற்கென்று தேவன் வைத்திருக்கிற வாக்குத்தத்தம், ಈ ತಿಂಗಳಿಗೆಂದು ದೇವರಿಟ್ಟಿರುವಂತ ವಾಗ್ದಾನ, கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள், ಕರ್ತನು ನಮಗಾಗಿ ಇಟ್ಟಿರುವಂತ இவைகளை ಆಶೀರ್ವಾದಗಳು, சுதந்தரித்துக் கொள்வதற்கு முன்பதாக ನಾವು ಅದನ್ನು ಸ್ವಾತಂತ್ರ್ಯಸಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕಿಂತ ஆமென், இருக்கிற ಮುಂಚೆ இடத்துல அப்படியே எழுந்து நின்று, ಇರುವಂತ ಸ್ಥಳದಲ್ಲಿ ஆமென், ಹಾಗೆ அப்படியே ಎದ್ದು நம்முடைய ನಿಂತು, கண்களை மூடி ಹಾಗೆ ನಾವು ಕಣ್ಗಳನ್ನು தேவ ஆளுகைக்குள்ளா இந்த நேரத்தை ஒப்பு கொடுக்கலாம். ದೇವರ ಹತೋಟಿಗೆ ಸಮಯವನ್ನು ಒಪ್ಪಿಸಿಕೊಡೋಣ. அநேக காரியங்களை இந்த மாதத்துல நம்ம செய்ய போகிறோம். ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳನ್ನ ಈ ತಿಂಗಳಲ್ಲಿ ನಾವು ಮಾಡಲಿಕ್ಕೆ அநேக ಇದ್ದೇವೆ. பிரயாணங்கள் பண்ண போகிறோம். ಅನೇಕ ಪ್ರಯಾಣಗಳನ್ನ பல ಬೆಳೆಸಲಿಕ್ಕೆ காரியங்கள் செய்வதற்கு முன்பதாக ಹಲವು ಕಾರ್ಯಗಳನ್ನ ಮಾಡೋದಕ್ಕಿಂತ தேவ ಮುಂಚೆ சமூகத்தை ದೇವರ அப்படியே ಸನ್ನಿಧಿಯಲ್ಲಿ நாம் அவரை ஸ்தோத்திரிக்கலாம். ಹಾಗೆ ನಾವು ಸ್ತೋತ್ರಗಳನ್ನು ஓ, அவர் ಸಲ್ಲಿಸೋಣ. கிருபை உள்ளவர். ಆತನ ಕೃಪೆಯುಳ್ಳ 11 மாதங்கள் 11 கண்ணின் ತಿಂಗಳು மணி போல நம்மை பாதுகாத்தாரே, ಕಣ್ಣಿನ ಮಣಿ ಹಾಗೆ ಕಾದು நம்மை ಸಂರಕ್ಷಿಸಿ, விசாரித்தாரே, ನಮ್ಮನ್ನು ವಿಚಾರಿಸಿ, நம்மை பலப்படுத்தினாரே. ನಮ್ಮನ್ನು ಬಲಪಡಿಸಿದರಲ್ಲ. அவர் கிருபை மாறா, ಆತನ ಕೃಪೆ அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, ಆತನ ಕರುಣೆಗೆ அவர் ಕೊನೆಯೇ ಇಲ್ಲ. தயவுள்ள தெய்வம். ಆತನ ದಯೆಯುಳ್ಳ 11 மாதங்கள் நம்மை பாதுகாத்தார். 11 ತಿಂಗಳು ನಮ್ಮನ್ನು 11 மாதங்கள் நம்மை பலப்படுத்தினார். 11 ತಿಂಗಳು ನಮ್ಮನ್ನು 11 ಬಲಪಡಿಸಿದ್ದಾರೆ. மாதங்கள் நம்முடைய தேவைகளை எல்லாம் சந்தித்தார். 11 ತಿಂಗಳು ನಮ್ಮ ಅಗತ್ಯತೆಗಳನ್ನು வருஷத்தின் ಪೂರೈಸಿದರು. இறுதி மாதத்திற்கு வந்திருக்கிறோம். ವರ್ಷಾಂತ್ಯದ ತಿಂಗಳಿಗೆ இன்னும் ಬಂದಿದ್ದೇವೆ. அவர் தயவு விசேஷமாக, ಇನ್ನು ಆತನ ದಯೆ அவருடைய ವಿಶೇಷವಾಗಿ, கிருபை விசேஷமாக ಆತನ ಕೃಪೆಯು அவர் இன்னும் ವಿಶೇಷವಾಗಿ பலப்படுத்தி ನಮ್ಮನ್ನು ಇನ್ನೂ நம்மை ಬಲಪಡಿಸಿ, நடத்தும்படியாக ನಮ್ಮನ್ನು ನಡೆಸುವಂತೆ. அப்படியே அவரை ஸ்தோத்திரிக்கலாமா? ಹಾಗೆ ನಾವು ஓ ಸ್ತೋತ್ರಗಳನ್ನು நன்றி ಸಲ್ಲಿಸೋಣ. அப்பா, ಕೃತಜ್ಞತೆ. நல்லவரே உமக்கு நன்றி ஆண்டவரே, ಒಳ್ಳೆಯವರೇ, ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ. கிருபை உள்ள கர்த்தாவே உமக்கு நன்றி அப்பா, ಕೃಪೆಯುಳ್ಳ ಕರ್ತನೇ, ನಿಮಗೆ இரக்கங்களின் ಕೃತಜ್ಞತೆ. பிதாவே உமக்கு நன்றி, ಕರುಣೆಯುಳ್ಳ ದೇವರೇ, மாறாதபடி ನಿಮಗೆ இரக்கங்களுக்காக நன்றி ஆண்டவரே, ಮಾರ್ಪಡದಂತ ನಿಮ್ಮ ಕರುಣೆಗಾಗಿ ஒப்பற்ற எங்கள் ವಂದನೆ. தெய்வமே, ಕೃಪೆಯುಳ್ಳ ದೇವರೇ, மார்படத கர்த்தனே, மாறாத தெய்வமே, ಮಾರ್ಪಡದಂತ உமக்கு ದೇವರೇ, நன்றி அப்பா, ನಿಮಗೆ ಕೃತಜ್ಞತೆ. நீர் எல்லாவற்றிலும் மேலானவர், ಎಲ್ಲದಕ್ಕಿಂತಲೂ உம்முடைய நாமம் எல்லா ಮೇಲಾದವನು. நாமத்திற்கும் ನಿಮ್ಮ மேலான ನಾಮವು நாமம். ಎಲ್ಲ ನಾಮಕ್ಕಿಂತಲೂ ಮೇಲಾದ உமக்கு ನಾಮ. நன்றி தகப்பனே, ನಿಮಗೆ ಕೃತಜ್ಞತೆ நன்றி அப்பா. ತಂದೆಯೇ, ನಿಮಗೆ இந்த ಕೃತಜ್ಞತೆ. டிசம்பர் மாதத்தின் ಈ ಡಿಸೆಂಬರ್ இந்த ತಿಂಗಳ முதல் நாளிலேயே ಈ ಮೊದಲನೇ இந்த காலை ದಿವಸದಲ್ಲಿ, நேரத்துல ಈ ಮುಂಜಾನೆಯ உம்முடைய நாமத்தை ಸಮಯದಲ್ಲಿ நாங்கள் உயர்த்துகிறோம் ನಿಮ್ಮ அப்பா, ನಾಮವನ್ನು ಮೇಲಕ್ಕೆತ್ತುತ್ತೇವೆ உம்மை நாங்கள் ಅಪ್ಪ. உயர்த்துகிறோம். ನಿಮ್ಮ ನಾಮವನ್ನು ஓ ಉದ್ಧರಿಸುತ್ತೇವೆ. பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல தகப்பனே, ಪರಿಶುದ್ಧವಾದಂತ ಒಳ್ಳೆಯ ತಂದೆಯೇ, இந்த நல்ல புதிய மாதத்தின் இந்த காலை நேரத்திற்காய் ಈ ஸ்தோத்திரம். ಒಳ್ಳೆಯ ಹೊಸ ತಿಂಗಳ ಮುಂಜಾನೆ ಸಮಯಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ. இந்த காலை ஜெபத்தை நீங்க ஆளுகை செய்து நடத்தி தாங்க ಈ ஆண்டவரே. ಮುಂಜಾನೆಯ ಪ್ರಾರ್ಥನೆ ದೇವರೇ ನೀವು தடைகள் ಆಳ್ವಿಕೆ ಮಾಡಿ எல்லாம் ನಡೆಸಿ. கர்த்தர் மாற்றி போட்டு ತಡೆಗಳೆಲ್ಲವನ್ನ ನೀವು ಮಾರ್ಪಡಿಸಿ. இந்த ஆண்டவரே மாதத்தின் ஆரம்பத்தில் செய்கிற இந்த ஒரு ஆராதனை, ಈ ತಿಂಗಳ ಈ ಪ್ರಾರಂಭದ ದಿನದಲ್ಲಿ இந்த ಮಾಡುವ ಈ மாதம் ಪ್ರಾರ್ಥನೆ, முழுவதற்குமான உம்முடைய பிரசன்னம், ಈ ತಿಂಗಳಿಗೆ ತಿಂಗಳಿಗೆ ஓ ಪೂರ್ತಿಯಾಗಿ இந்த ಬೇಕಾದಂತ மாதம் ಪ್ರಸನ್ನತೆ, முழுவதற்குமான உம்முடைய நடத்துதல் ಈ ತಿಂಗಳಿಗೆ ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ஓ ಬೇಕಾದಂತ ನಿಮ್ಮ உண்டாயிருக்கும்படியாக ನಡೆಸುವಿಕೆ ಉಂಟಾಗಿರುವಂತೆ உம்முடைய ஆளுகைக்குள்ளாய் ஒப்பு ನಿಮ್ಮ கொடுக்கிறோம். ಆಳ್ವಿಕೆಗೆ இந்த ஜெப நேரத்தை ಒಪ್ಪಿಸಿಕೊಡ್ತೇವೆ. நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். ಈ ಪ್ರಾರ್ಥನೆ ನೀವು ಜವಾಬ್ದಾರಿ ತೆಗೆದುಕೊಳ್ಳಿ. எங்களுக்கு கர்த்தர் வைத்திருக்கிற வாக்குத்தத்தத்தை வெளிப்படுத்தி ನಿಮಗಾಗಿ நடத்தும். ನೀವು ಇಟ್ಟಿರುವಂತ ವಾಗ್ದಾನವನ್ನು கர்த்தர் இன்னும் ಹೊರಪಡಿಸಿ. விசேஷமா எங்களை வழி நடத்தும். ಕರ್ತನು ಇನ್ನು ವಿಶೇಷವಾಗಿ ನಮ್ಮನ್ನು உம்முடைய ನಡೆಸಿರಿ. ஆளுகையின் கரத்துல ನಿಮ್ಮ ಆಳ್ವಿಕೆಯ இந்த நேரத்தை ಹಸ್ತದಲ್ಲಿ ஒப்பு கொடுக்கிறோம். ಈ ಸಮಯವನ್ನು உமக்கு ಒಪ್ಪಿಸಿಕೊಡ್ತೇವೆ. நாங்கள் மகிமையை செலுத்துகிறோம். ನಿಮಗೆ ನಾವು ಮಹಿಮೆಯನ್ನು ಸಲ್ಲಿಸುತ್ತೇವೆ. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ஆமென். ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇವೆ. அப்படியே ಒಳ್ಳೆಯ நம்ம கர்த்தரை ತಂದೆಯೇ. தொடர்ந்து அப்படியே நம்ம ஆராதிக்கலாம். ಮುಂದುವರೆದು ನಾವು ಕರ್ತನನ್ನು ಆರಾಧನೆ ಮಾಡುವ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಸಮಯದಲ್ಲಿ ಕೂಡ ಕರ್ತನನ್ನು ಸ್ವಲ್ಪ ಸಮಯ ಆರಾಧನೆ ಮಾಡೋಣ. ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಮಾಡಿದ ಒಂದೊಂದು ಉಪಕಾರಗಳನ್ನು ನೆನೆಸುತ್ತಾ ಇದುವರೆಗೂ ನಮ್ಮ ನಡೆಸಿ ಬಂದಿದ್ದಾನೆ. ನಮ್ಮ ಒಂದು ಜೀವಿತ ಭಾಗವನ್ನು ಆತನ ಕರದಲ್ಲಿ ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ಟು ಎಲ್ಲರೂ ಕೃತಜ್ಞತೆ ತುಂಬಿದ ಹೃದಯದಾಗಿ ಈ ಸಮಯದಲ್ಲಿ ಕೂಡ ಆತನನ್ನು ಆಡಿ ಹೋಗಲೋಣ. ಆಮೇಲೆ ಭಾಗ ಸ್ವಾಮಿ ನನ್ ಪ್ರಿಯನೇ ಯೇಸು ಸ್ವಾಮಿ
ಏಸಯ್ಯ ನನ್ನ ಆರಾಧನೆ, ಏಸಯ್ಯ ನನ್ನ ಸ್ತುತಿ ಪಾತ್ರನೇ, ಏಸಯ್ಯ ನನ್ನ ಗಣನೀಯನೇ, ಏಸಯ್ಯ ನನ್ನ ಮಹನೀಯನೇ, ಏಸಯ್ಯ ನನ್ನ ಆರಾಧನೆ. ಹೆಚ್ಚಾಗಿ ಪ್ರೀತಿಸಿ ನಿನ್ ಪ್ರಾಣವ ನೀಡಿ ನಿನ್ ವಧುವಾಗಿ ನನ್ನ ಸ್ವೀಕರಿಸಿದೆ. ಹೆಚ್ಚಾಗಿ ಪ್ರೀತಿಸಿ ನಿನ್ ಪ್ರಾಣವ ನೀಡಿ ನಿನ್ ವಧುವಾಗಿ ನನ್ನ ಸ್ವೀಕರಿಸಿದೆ. ನಿನ್ ಋಣವ ಹೇಗೆ ತೀರಿಸಲಿ ಏಸಯ್ಯ, ಜೀವನದಿಂದ ಆರಾಧಿಸುವೆ. ನಿನ್ ಋಣವ ಹೇಗೆ ತೀರಿಸಲಿ
ಇಮ್ಮಾನುವೇಲನೇ ನೀ ಪರಿಶುದ್ಧ ನೀ ಎಲ್ಲರೂ ಸೇರಿಕೊಂಡು ಒಂದು ಉತ್ತಮವಾದ ಆರಾಧನೆಯನ್ನು ದೇವರಿಗೆ ಸಲ್ಲಿಸುವ, ಸೇರಿ ಹೇಳುವ, ನೀ ಪರಿಶುದ್ಧ ನೀ ಪರಿಶುದ್ಧ ಎಲ್ಲೋಲಂ ದೇವನೇ. ಈ ಒಂದು ವರ್ಷದ ಕೊನೆ ತಿಂಗಳಲ್ಲಿ ನಾವು ಬಂದಿದ್ದೇವೆ. இந்த வருடத்தின் கடைசி மாதத்தில் வந்திருக்கிறோம். அவர் இதுவரை நம்மை பாதுகாத்தவர், இதுவரை நம்மை பலப்படுத்தினவர், இதுவரை நமக்கு உதவி செய்தவர், இதுவரை நம்முடைய தேவைகளை எல்லாம் சந்தித்தவர். ஹல்லேலூயா. இந்த 12வது மாதம் எப்படி இருக்க போகிறதோ, ಒಂದು 12ನೇ ತಿಂಗಳು ಹೇಗಿರಲಿದೆಯೋ ಅನ್ನುವಂಥ ಹಲವಾರು ಯೋಚನೆಗಳು ನಮ್ಮಲ್ಲಿ ಇರಬಹುದು. ಆದರೆ ನಮ್ಮನ್ನು ಕರೆದಾತ ಈ ಒಂದು ವರ್ಷದಲ್ಲಿ 11 ತಿಂಗಳು ನಮ್ಮನ್ನು ನಡೆಸಿ ಬಂದ ದೇವರು, God of faithful God, ಆತನು ನಂಬಿಗಸ್ತನಾದ ದೇವರು. 2-3 ನಿಮಿಷಗಳು ಹಾಗೆ ಇರುವಂಥ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಹಾಗೆ ಒಂದು ಅನ್ಯ ಭಾಷೆಯಲ್ಲಿ ಮಾತಾಡಿ ಆತನನ್ನ ನಾವು ಸ್ತುತಿಸೋಣ. ರಿಖಲಬ ಶಂದರಹಡನರ லிபி அந்தர் அப்படியே இருக்கிற இடத்துல 2-3 நிமிஷம் அப்படியே நம்ம அந்நிய பாஷையில அப்படியே ஆண்டவருக்கு, ஆவியானவருக்கு விட்டு கொடுத்து அப்படியே நம்ம பேசலாம், அப்படியே பேசலாம். ಇರುವಂತ ಸ್ಥಳದಲ್ಲಿ 2-3 ನಿಮಿಷಗಳು ಹಾಗೆ ಅನ್ಯ ಭಾಷೆಯಲ್ಲಿ ಹಾಗೆ ಮಾತಾಡಿ அப்படியே பேசுங்க, அப்படியே பேசுங்க. லிபி அந்தலருகடனரகதலரா லிஹே துணுருகு ஷகரபதலரிகடனரா. நடத்துகிற ஆவியானவர், பலப்படுத்துகிற ஆவியானவர், உதவி செய்கிற ஆவியானவர், தடைகளை மாற்றுகிற ஆவியானவர், கோணலானவைகளை செவ்வையாய் மாற்றுகிற ஆவியானவர். 11 மாதங்கள் நடத்தின கிருபையுள்ள தேவன், 11 மாதங்கள் கிருபையாய் நடத்தின தேவன். இந்த 12வது மாதம் முழுவதும் இந்த நாளிலிருந்து இந்த மாதத்தின் கடைசி வரைக்கும் அவர் நம்மை நடத்த போதுமானவராயிருக்கிறார். நம்முடைய தேவைகள் ஏராளமாயிருக்கலாம், சகலவற்றையும் அவர் சந்திக்க வல்லவர். அவர் மாறாதவர், அவர் மாறாதவர், அவர் மாறாதவர். 2 கரங்களை உயர்த்தி அப்படியே அவருடைய சமூகத்தில் அவரை நோக்கி பார்க்கலாமா? அவருடைய பிரசன்னத்திலே, அவருடைய பிரசன்னத்திலே பர்வதங்கள் மெழுகு போல உருகி போகும். உங்களுடைய பர்வதம் எதுவாயிருந்தால், உங்களுடைய பிரச்சனை எப்படிப்பட்ட பர்வதம் போல இருந்தாலும் அவைகள் உருகி போகும். அந்த பிரசன்னம் முன்பதாக நடத்தும். அவருடைய பிரசன்னம் முன்பதாக நடத்தும். இந்த மாதத்தின் ஆரம்பத்திலேயே அவருடைய சமூகத்தில் அவரை பார்த்து மோசேயை போல அவருடைய சமூகத்தில் கேட்கலாம், ஆண்டவரே உங்கள் சமூகம் எங்களுக்கு முன்பதாய் செல்லட்டும். எங்களை நடத்துகிற உம்முடைய சமூகம் இந்த டிசம்பர் மாதம் முழுவதும் எங்களை நடத்தும்படியா எங்களுடைய கரத்தை பிடித்து முன்பதாக நடத்தும். ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் எங்களை நடத்தட்டும். எங்களை ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. எங்கள் குடும்பத்தை நடத்துங்க ஆண்டவரே. எங்கள் பிள்ளைகளை நடத்துங்கப்பா. எங்கள் சபையை நடத்துங்க ஆண்டவரே. இந்த மாதம் முழுவதும் ஒரு குறைவும் இல்லாமல் சகல தேவைகளையும் நீ சந்தித்து வழிகளை திறந்து தடைகளை மாற்றி நீர் வழி நடத்தும்படியாய், நீர் அற்புதம் செய்யும்படியாய் உம்முடைய ஆளுகைக்கு ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. எல்லா பயங்கள் நீங்கி போகட்டும். எல்லா குழப்பங்கள் மாறி போகட்டும். எல்லா அசமாதானங்கள்
ಸಮಾಧಾನಗಳು நீங்கி போகட்டும் அப்பா. நீங்கி ಹೋಗಲಿ. உம்முடைய தெய்வீக பிரசன்னம், ನಿಮ್ಮ ದೈವಿಕ உம்முடைய தெய்வீக மகிமை ஒவ்வொருத்தருடைய கரத்தை பிடித்து ಒಬ್ಬೊಬ್ಬರ ಕರಗಳನ್ನು தொடர்ந்து நடத்துவதாக, ಮುಂದುವರೆದು ನಡೆಸಲಿ. தொடர்ந்து நடத்துவதாக, ಸತತವಾಗಿ ನಡೆಸಲಿ. எல்லாருடைய தேவைகள் சந்திக்கப்படுவதாக. ಎಲ್ಲರ ಅಗತ್ಯತೆಗಳು ஓ ಪೂರೈಸಲಿ. பலன் உண்டாகட்டும் ஆண்டவரே. ಬಲ ಉಂಟಾಗಲಿ. இந்த மாதத்தில் அநேக தேவைகள் உண்டு. ಈ ತಿಂಗಳಲ್ಲಿ ಅನೇಕ ಅಗತ್ಯತೆಗಳು இவருடைய ಉಂಟು. தேவைகளை சந்திங்கப்பா. ಅಪ್ಪ, ಅಗತ್ಯತೆಗಳನ್ನು இயற்கைக்கு ಪೂರೈಸಿರಿ. அப்பாற்பட்ட அற்புதங்கள் நடக்கட்டும். ಪ್ರಕೃತಿಗೆ ಮಿಗಿಲಾದ ಅದ್ಭುತಗಳು ನಡೆಯಲಿ. தேவைகள் உம்மாலே சந்திக்கப்படட்டும் ஆண்டவரே. ಅಗತ್ಯತೆಗಳು ನಿಮ್ಮಿಂದ ஓ ಪೂರೈಸಲ್ಪಡಲಿ. உம்முடைய ஆளுகைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். ಆಳ್ವಿಕೆಗೆ ಒಪ್ಪಿಸಿ உம்முடைய கரத்துல சமர்ப்பிக்கிறோம் ஆண்டவரே. ಹಸ್ತದಲ್ಲಿ ಒಪ್ಪಿಸಿಕೊಡ್ತೇವೆ. சபையை முழுவதுமாய் ஒப்பு கொடுக்கிறோம் ಸಭೆಯನ್ನು ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ஆண்டவரே. ಸಮರ್ಪಿಸಿ. இந்த மாதத்துல ಈ ತಿಂಗಳು சபையின் மூலமாக ಸಭೆಯ செய்யப்பட ಮೂಲಕವಾಗಿ போகிற எல்லா ஊழியங்களுக்காக நன்றி ஆண்டவரே. ಮಾಡಲಿಕ್ಕಿರುವಂತ ಎಲ್ಲಾ ಸೇವೆಗಳಿಗಾಗಿ எல்லா ಕೃತಜ್ಞತೆ. ஊழியங்களிலும் உம்முடைய சித்தம் வெளிப்படுவதாக, ಎಲ್ಲಾ ಸೇವೆಗಳಲ್ಲಿ ನಿಮ್ಮ ಚಿತ್ತವು உம்முடைய மகிமை வெளிப்படுவதாக, ಮಹಿಮೆ ಹೊರಬರಲಿ. உம்முடைய வல்லமை வெளிப்படுவதாக. ಬಲವು ಹೊರಬರಲಿ. உம்முடைய கிரியைக்காய் நாங்கள் கேட்கிறோம் அப்பா. ಕ್ರಿಯೆಗಳಿಗಾಗಿ ನಾವು உம்முடைய அற்புதத்திற்காய் உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. ಅದ್ಭುತಕ್ಕಾಗಿ ನಿಮ್ಮನ್ನು ನೋಡ್ತಾ இந்த ಇದ್ದೇವೆ. மாதத்தில ಈ ತಿಂಗಳು உலகம் முழுவதும் ಲೋಕ உம்முடைய ಪೂರ್ತಿಯಾಗಿ பிறப்பை கொண்டாடும் போது ನಿಮ್ಮ ಜನನವನ್ನು ಕೊಂಡಾಡುವ அந்த உண்மையான பிறப்பின் நோக்கத்தை உலகம் அறிந்து கொள்ளட்டும். ನಿಜವಾದ ಜನನದ ಕುರಿತು ಲೋಕವು ಅರಿತುಕೊಳ್ಳಲು எங்களால முடிந்த அளவு ನಮ್ಮಿಂದ நாங்கள் ಸಾಧ್ಯವಾದಷ್ಟು ஆண்டவரே இது எப்படியாவது உலகத்திற்கு சொல்ல, ನಾವು ಹೇಗಾದ್ರೂ ಈ எங்கள் ಲೋಕಕ್ಕೆ ಹೇಳಲು, சொந்த எங்கள் குடும்பத்திற்கு சொல்ல, ನಮ್ಮ ಕುಟುಂಬಕ್ಕೆ எங்களுடைய சொந்த ಹೇಳಲು, பந்தங்களுக்கு சொல்ல, ನಮ್ಮ ಬಂಧು ಬಾಂಧವರಿಗೆ எங்கள் ಹೇಳಲು, வீட்டின் பக்கத்தில் அருகில இருக்கிறவர்களுக்கு சொல்ல, ನಮ್ಮ ಮನೆಯ ಅಕ್ಕಪಕ್ಕದಲ್ಲಿರುವ எங்கள் ஊராருக்கு சொல்ல, ನಮ್ಮ ಊರಿನ எங்களுடைய உற்றார் உறவினருக்கு சொல்ல ನಮ್ಮ ಸ್ವಂತ கிருபையை ಬಂಧು தார், ಬಾಂಧವರಿಗೆ ಹೇಳಲು கிருபையை ಕೃಪೆಯನ್ನು தார். ಕೊಡ್ರಿ. பயத்தை எல்லாம் எடுத்து போடுங்கப்பா. ಭಯಗಳೆಲ್ಲವನ್ನು ஒரு ತೆಗೆದು தைரியம் ಹಾಕಿ. உண்டாகட்டும், ಒಂದು ಧೈರ್ಯ ஒரு ಉಂಟಾಗಲಿ. வைராக்கியம் உண்டாகட்டும். ವೈರಾಗ್ಯ ಉಂಟಾಗಲಿ. எங்களை பயன்படுத்தும். ನಮ್ಮನ್ನು ಉಪಯೋಗಿಸಿ உம்முடைய ஆளுகைக்குள்ளாய் ஒப்பு கொடுக்கிறோம். ಆಳ್ವಿಕೆಯಲ್ಲಿ ಒಪ್ಪಿಸಿ சபையில நடக்கிற சகல ப்ரோக்ராமுடைய தேவைகள் எல்லாம் நீ சந்திப்பீரா. ಸಭೆಯಲ್ಲಿ ನಡೆಯುವಂತ ಎಲ್ಲ ಕಾರ್ಯಕ್ರಮಗಳ ಅಗತ್ಯತೆಗಳು ಪೂರೈಸಲು உம்முடைய கரத்துல சகலவற்றை ஒப்பு கொடுக்கிறோம். ನಿಮ್ಮ ಹಸ್ತದಲ್ಲಿ ಸಕಲವನ್ನು ಒಪ್ಪಿಸಿ உமக்கு எல்லா துதிகன மகிமையை ನಿಮಗೆ ಎಲ್ಲ ಸ್ತುತಿಗಳ ಮಹಿಮೆಯನ್ನು ಸಲ್ಲಿಸುತ್ತೇವೆ. இயேசுவின் நாமத்தினால் ಯೇಸುವಿನ ನಾಮ ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதா. ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇವೆ. ಜೀವವುಳ್ಳ ஆமென் ஆமென் ஹalleluya. Hallelujah. ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். ಕರ್ತನು ಒಳ್ಳೆಯವನು. அவருடைய கிருபை மாறாதது. ಆತನ ಕೃಪೆಯು ஆமென். அவருடைய ಮಾರ್ಪಡದಂಥದ್ದು. இரக்கங்களுக்கு முடிவில்லை. ಆತನ ಕರುಣೆಗೆ ஆமென். ಕೊನೆಯೇ ಇಲ್ಲ. நம்முடைய இந்த ஒரு வருஷத்தின் 11 மாதங்கள் நம்மை உண்மையாய் கர்த்தர் நடத்தி ಈ இருக்கிறார். ಒಂದು ತಿಂಗಳ 11 ತಿಂಗಳ ಕಾಲ ஆமென். ದೇವರು இந்த ನಿಜವಾಗಿ ஒரு ನಮ್ಮನ್ನು ನಡೆಸಿ ಬಂದಿದ್ದಾರೆ. 11 மாதங்கள் ஒவ்வொரு நாளும் நம்முடைய தேவைகளை சந்தித்திருக்கிறார். ಈ 11 ತಿಂಗಳು ಆಮೆನ್. ಕರ್ತನು ನಿಜವಾಗಿ ನಮ್ಮ ಅಗತ್ಯತೆಗಳನ್ನು 12வது மாதத்திலும் ಈ 12ನೇ கர்த்தர் ತಿಂಗಳು நம் கரத்தை பிடித்து ಕರ್ತನು ನಮ್ಮ இந்த மாதம் ಹಸ್ತಗಳನ್ನು முழுவதும் அவர் நடத்துவார். ಈ ತಿಂಗಳ நம்முடைய ಪೂರ್ತಿಯಾಗಿ ಅವರನ್ನು குடும்பத்தை ನಡೆಸ್ತಾರೆ. நடத்துவார். ನಮ್ಮ ಕುಟುಂಬವನ್ನು நம்முடைய ನಡೆಸುತ್ತಾರೆ. தேவைகள் எல்லாம் கர்த்தர் சந்திப்பார். ನಮ್ಮ ಅಗತ್ಯತೆಗಳನ್ನು ஆமென். ಆತನು அவர் ಪೂರೈಸುತ್ತಾರೆ. மாறாதவர், ಆತನು ಮಾರ್ಪಡದ அழைத்தவர் உண்மை உள்ளவர், ಆತನು ನಂಬಿಗಸ್ತನು. அழைத்தவர் நம்மை பலப்படுத்துகிறவர், ನಮ್ಮನ್ನು ಕರೆದ ಆತನು அவர் ಬಲಪಡಿಸುವ. நம்மோடு கூட ಆತನು இருக்கிறவர். ನಮ್ಮೊಟ್ಟಿಗೆ ஆமென். ಇರುವ ಆತನು. இந்த மாதத்துல நம்ம விசேஷமா 2 காரியத்தை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதை நம்ம தொடர்ந்து செய்யணும். ಈ ತಿಂಗಳಲ್ಲಿ ಈಗಾಗಲೇ ಹೇಳಿದ ಹಾಗೆ 2 ವಿಷಯಗಳನ್ನು ನಾವು ಈ ತಿಂಗಳಲ್ಲಿ ಮಾಡಲೇಬೇಕು. ஒன்னு, நம்ம நன்றி உள்ளவர்களா இருக்க வேண்டும். ಒಂದು, ನಾವು ஆமென். ಕೃತಜ್ಞತೆ தேவனுக்கும் ಉಳ್ಳವರಾಗಿರಬೇಕು. நம் சகோதரர்களுக்கும் எல்லாருக்குமே நம்ம ஒரு நன்றி, இந்த தேங்க்ஸ் கிவிங் ஹார்ட் நமக்கு வேணும். ನಮಗೆ ದೇವರಿಗೂ ಸಹ ಸಹೋದರರಿಗೂ ಒಂದು ಕೃತಜ್ಞತೆ ತುಂಬಿದಂತ அந்த ಹೃದಯ நன்றி ಉಳ್ಳವರಾಗಿ ನಾವು நன்றி ಇರಬೇಕು. நிறைந்த இருதயத்தோடு, ಕೃತಜ್ಞತೆ ತುಂಬಿದ தேவனோடு ಹೃದಯ கூட நல்ல ಉಳ್ಳವರಾಗಿ, ஒரு ஒப்புருவான இருதயத்தோடு ದೇವರೊಟ್ಟಿಗೆ ಸಮರ್ಪಿಸಲ್ಪಟ್ಟ ಹೃದಯ லைஃப் ಉಳ್ಳವರಾಗಿ ஆடிட்டிங் பண்ணணும். நம்முடைய லைஃப் ஆடிட்டிங் பண்ணணும். ನಮ್ಮ ಜೀವನವನ್ನ அதே ಆಡಿಟಿಂಗ್ ಮಾಡಿ நேரத்துல ನೋಡಬೇಕು. இரண்டாவது மிக முக்கியமானது சுவிசேஷம் அறிவிக்கிறது. ಎರಡನೆಯದು ಬಹು ಪ್ರಾಮುಖ್ಯವಾದದ್ದು நம்முடைய ಸುವಾರ್ತೆಯ தேவாதி தேவன், ನಮ್ಮ ದೇವಾದಿ நம்முடைய ದೇವ, ராஜாதி ராஜன், ನಮ್ಮ ರಾಜ நம்முடைய சிருஷ்டி கர்த்தர் ನಮ್ಮ ಸೃಷ್ಟಿ நமக்கு கொடுத்திருக்கிற பிரதான கட்டளை அது கிரேட் கமிஷன். ನಮಗೆ ಕೊಟ್ಟಿರುವಂತ ಮಹಾ ಆಜ್ಞೆ, ஆமென். கிரேட் கமிஷன். ಮಹಾ ಆಜ್ಞೆ. ஆமென். ஒரு ராஜா இத கட்டளையா கொடுத்திருக்கும் போது, ಒಂದು ರಾಜನು ಇದನ್ನು ಆಜ್ಞೆಯಾಗಿ ஆமென், ஒரு ಕೊಟ್ಟಿರುವಾಗ, தேவன் இதை கட்டளையாய் கொடுத்திருக்கும் போது, ಒಂದು ದೇವರು ஆமென், ಕಟ್ಟಳೆಯಾಗಿ ನಮಗೆ இதை ಕೊಟ್ಟಿರುವಾಗ, சகல ஜனங்களுக்கும் நாம் இதை அறிவித்தே ஆக வேண்டும். ಇದನ್ನು ಸಕಲ ಜನರಿಗೆ ನಾವು ஆமென். அதனால ತಿಳಿಸಲೇಬೇಕು. முடிந்த அளவு ನಮಗೆ ಸಾಧ್ಯವಾದಷ್ಟು நம்ம ஜெபம் பண்ணுவோம், ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವ, காரியங்களை செய்வோம். ಕಾರ್ಯಗಳನ್ನು நீங்க ಮಾಡುವ. பிரயாசப்படுங்க, பக்கத்துல இருக்கிறவங்களை ಪ್ರಯಾಸಪಡ್ರಿ, கூப்பிடுங்க, ಪಕ್ಕದಲ್ಲಿರುವ யோசிங்க, திங்க் ಸ್ವಲ್ಪ பண்ணுங்க, ಯೋಚನೆ ಮಾಡ್ರಿ, ஜெபம் பண்ணுங்க, ஆவியானவர்கிட்ட கேளுங்க. ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ರಿ, ದೇವರ ಆತ್ಮನ ಹತ್ರ இந்த ಪವಿತ್ರ இந்த ಆತ್ಮನ இந்த ಮೇಲೆ இந்த ಕೇಳ್ರಿ. நாட்களை எப்படி நான் பயன்படுத்திக் ಈ கொள்வேன்? ದಿನಗಳಲ್ಲಿ ನನ್ನನ್ನು ಹೇಗೆ
எப்படியெல்லாம் இந்த நாட்களை பயன்படுத்தி என்னுடைய சொந்த பந்தங்களுக்கு நான் சுவிசேஷத்தை சொல்லுவது, ಈ ದಿನಮಾನಗಳನ್ನ ಹೇಗೆ ನಾನು ಉಪಯೋಗಿಸಿ ನಮ್ಮ ಸ್ವಂತ ಬಂಧು ಬಾಂಧವರಿಗೆ ಹೇಗೆ ತಿಳಿಸಬೇಕು. ஜெபத்தோடு நம்ம கேட்கும்போது ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். ಪ್ರಾರ್ಥನೆಯೊಟ್ಟಿಗೆ ನಾವು ಕೇಳುವಾಗ ಪವಿತ್ರಾತ್ಮ ನಮಗೆ ಸಹಾಯ ಮಾಡ್ತಾನೆ. ஆமென். ಆಮೆನ್. அதனால இது காலம் மிக முக்கியமான காலம். ಆದ್ದರಿಂದ ಈ ಕಾಲ ಬಹಳ ஆமென். ಪ್ರಾಮುಖ್ಯವಾದ அறுவடையோ மிகுதி ஆட்களோ கொஞ்சம். இயேசுவினுடைய கூக்குரல் இது, அவருடைய குரல். ಇದು ಯೇಸು ಸ್ವಾಮಿಯ ಒಂದು ಕೂಗು, ಇದು ಬೆಳೆಯು ಬಹಳ ಕೆಲಸದವರು ಸ್ವಲ್ಪ. அறுவடை என்பது எல்லா நாட்களிலும் நடக்கக்கூடிய ஒன்று அல்ல. ಅದು ಕೊಯ್ಯುವಿಕೆ ಅಂತ ಹೇಳುವಂತದ್ದು ಎಲ್ಲಾ ஆமென். பல ದಿನಗಳಲ್ಲಿ ಮಾಡುವಂತದ್ದು பிரயாசங்களுக்கு பிறகு நாம் எடுக்கிற அந்த பலன் மிக முக்கியமான ஒரு நேரம். ಮಾಡುವಂತ ಪ್ರಯಾಸಗಳಿಗೆ ಅದು ಫಲವನ್ನು ನೋಡುವಂತದ್ದು ಬಹಳ இது அறுவடையின், இது ஒரு அறுவடையின் மாதம். ಇದು ಕೊಯ್ಯುವಿಕೆಯ ಒಂದು ಸಮಯ. ஆமென். அதனால நாம தேவனுக்காய் செய்வதற்காய் இருக்கிற நல்ல ஒரு கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி. ಇದು ದೇವರಿಗಾಗಿ ಮಾಡಲಿಕ್ಕಿರುವಂತ ಒಂದು ದೊಡ್ಡ நண்பர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, அவங்களுக்கு சொல்லுங்க. ನಿಮ್ಮ ಸ್ನೇಹಿತರಿಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ರಿ, ಅವರಿಗೆ ಹೇಳ್ರಿ. சொந்த பந்தங்களுக்கு சொல்லுங்க, ನಿಮ್ಮ ಸ್ವಂತ ಬಂಧು அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு சொல்லுங்க. ಅಕ್ಕಪಕ್ಕದಲ್ಲಿ ಇರುವವರಿಗೆ ಹೇಳ್ರಿ. இதை ஆலோசனையாய் சொல்லாமல் கட்டளையாய் சொல்லி இருக்கிறார். ಕರ್ತನು ಇದನ್ನು ಆಲೋಚನೆಯಾಗಿ ಹೇಳದೆ ಆಜ್ಞೆಯಾಗಿ அதனால கட்டளை ಹೇಳಿದ್ದಾನೆ. என்பது நாம செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒன்று. ಕಟ್ಟಳೆ ಆಜ್ಞೆ ಎಂದು ಹೇಳುವಂತದ್ದು ನಾವು ಬಹಳ ஆமென். ಮಾಡಬೇಕಾದ இந்த ஒரு 12வது மாதத்துல இவைகளை செய்வோம். ಈ ತಿಂಗಳಲ್ಲಿ ಮುಖ್ಯವಾದ ಈ 12ನೇ ತಿಂಗಳಲ್ಲಿ ಇವುಗಳನ್ನ ಮಾಡೋಣ. இந்த 12வது மாதத்துல இவைகளெல்லாம் நம்ம செய்வோம். மிக முக்கியமானது. ஆமென். ಬಹು ಪ್ರಾಮುಖ್ಯವಾದದ್ದು. ஆமென். ஒவ்வொரு மாதமும் கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார். ಪ್ರತಿ ತಿಂಗಳು ಒಂದೊಂದು ತಿಂಗಳು ದೇವರು ವಾಗ್ದಾನಗಳನ್ನು சில நேரங்களிலே அது நேரடியாய் நம்மோடு கூட இடைப்படுகிறது. ಕೆಲವು ಸಮಯಗಳಲ್ಲಿ ಅದು ಪ್ರತ್ಯಕ್ಷವಾಗಿ இல்லனா சில நேரத்துல இன்டைரக்டா மறைமுகமாய் நம்முடைய வாழ்க்கையில இடைப்படுகிறது. ಪರೋಕ್ಷವಾಗಿ ನಮ್ಮೊಟ್ಟಿಗೆ ಅದು ಒಡನಾಡುತ್ತದೆ. தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தை. ಅದು ದೇವರ ಜೀವವುಳ್ಳ ஆமென். அவருடைய ஜீவனுள்ள வார்த்தை ಅವರ ಜೀವವುಳ್ಳ நம்முடைய வாழ்க்கையில அது நிறைவேறும். ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಅದು ನೆರವೇರುತ್ತದೆ. கர்த்தர் அவருடைய வாக்கு மாறாதவராய் இருக்கிறார். ಕರ್ತನು ಅವರ ವಾಗ್ದಾನವನ್ನು வானமும் பூமியும் கூட ஒழிந்து போகும். வானமும் பூமியும் கூட ஒழிந்து போகும். ಆಕಾಶವು ಭೂಮಿಯು ஆனால் ಅಳಿದು ಹೋದರೂ அவருடைய வார்த்தையில் ஒன்றாகிலும் ஒரு உறுப்பாகிலும் ஒழிந்து போகாது. ಆದರೂ ಆತರ ವಾಕ್ಯದಲ್ಲಿನ ಒಂದು ಗುಡುಸಾದರೂ ಅಳಿದು ಹೋಗುವುದಿಲ್ಲ. அது நிலையானது. ಅದು ನೆಲೆಯಾದ. அதனால கர்த்தர் இந்த மாதத்திற்கு என்ன வாக்குத்தத்தம் வச்சிருக்கிறார்? ಕರ್ತನು ಈ ತಿಂಗಳಿಗೆ ಏನು ವಾಗ್ದಾನವನ್ನು கர்த்தர் ಇಟ್ಟಿದ್ದಾರೆ? கொடுத்த வாக்குத்தத்தத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். ಕರ್ತನು ಕೊಟ್ಟಿರುವ ವಾಗ್ದಾನವನ್ನು எல்லாரும் நம்முடைய சத்திய வேதத்தை ಎಲ್ಲರೂ ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ஏசாயா 9வது அதிகாரம் ஏசாயா 9ನೇ ಅಧ್ಯಾಯ 6வது வசனத்துக்கு நேரா நம்முடைய சத்தியவேதத்தை திருப்பிக் கொள்வோம். ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 9வது அதிகாரம் 6வது வசனம். ஏசாயா ಬರೆದಂತ ಪ್ರವಾದನೆಯ ಗ್ರಂಥ 9ನೇ ಅಧ್ಯಾಯ 6ನೇ ವಾಕ್ಯ. ಆಮೆನ್. ಎಲ್ಲರೂ எடுத்துக்கொண்டோமா? ಎಲ್ಲರೂ ತೆಗೆದಿಟ್ಟುಕೊಳ್ಳೋಣ. ಆಮೆನ್. ನಮ್ಮ ಭಾಷೆಗಳಲ್ಲಿ ಸೇರಿದ ನಮ್ಮ ಸತ್ತಮ ವಾಸಿಕಲಾಮ. ನಮ್ಮ ಭಾಷೆಗಳಲ್ಲಿ ಸೇರಿ ಶಬ್ದವಾಗಿ ಓದೋಣ. ಓಕೆ, ರೆಡಿ 1 2 3 ಸ್ಟಾರ್ಟ್. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். ஆமென். ஆமென். ஹalleluya. ஆமென். இந்த ஒரு டிசம்பர் மாதத்திற்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்த வசனம், ಕರ್ತನು ವಾಗ್ದಾನವಾಗಿ நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், ನಮಗೆ ಒಂದು ಮಗು நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், ನಮಗೆ ಒಂದು ಮಗನನ್ನು ಕೊಡಲ್ಪಟ್ಟಿದೆ. பாருங்க, ஏசாயா எழுதி கிட்டத்தட்ட 900 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் இயேசு கிறிஸ்து பிறந்தது நடந்திருக்கிறது. ஏசாயನು ಬರೆದು 900 ವರ್ಷಗಳ ನಂತರವೇ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಹುಟ್ಟಿದಂತದ್ದು. யூதர்கள் இஸ்ரவேலர்கள் இந்த ஒரு வாக்குத்தத்தத்திற்காக காத்திருந்தார். யெகூதியರು இஸ்ரவேலರು ಈ ಒಂದು ವಾಗ್ದಾನಕ್ಕಾಗಿ ಕಾಯ್ದಿದ್ದರು. அப்போது சொல்லும் போதே பாருங்க எப்படி சொல்றாருன்னா, ಅವರು ಆಗ ಹೇಳುವಾಗಲೇ ಹೇಗೆ ಹೇಳಿದ್ರು ನೋಡ್ರಿ. சொல்றாங்க, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், ನಮಗೆ ಒಂದು ಮಗು ಹುಟ್ಟಿದೆ ಅಷ್ಟೇ. பாசிட்டிவா சொல்லிட்டார், பிறந்தார் அண்ணா, பிறந்துட்டாருன்னு சொல்றார். ಅಲ್ಲಿ ನೋಡ್ರಿ, ಅದು ಸಕಾರಾತ್ಮಕವಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಈಗಾಗಲೇ ಹುಟ್ಟಿದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ. இப்பதான் நம்ம இந்த ஒரு மாதத்துல தான் 25ஆம் தேதி கிறிஸ்மஸ் நம்ம கொண்டாட போறோம். ಈ ಒಂದು ತಿಂಗಳಲ್ಲಿ 25ನೇ ತಾರೀಕು ಕ್ರಿಸ್ಮಸ್ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ಆಚರಿಸುತ್ತೇವೆ. அவர் பிறந்தார், அவர் வந்து நமக்காக பிறந்தார், ಅಲ್ಲಿ ಈಗಾಗಲೇ ಹುಟ್ಟಿದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ. நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், ನಮಗೆ ಒಬ್ಬ ಮಗನನ್ನು ಕೊಡಲ್ಪಟ್ಟದೆ. For unto us a child is born, unto us a son is given. பாருங்க, born அவர் பிறந்தார், அவர் கொடுக்கப்பட்டார். அவர் நமಗಾಗಿ ಹುಟ್ಟಿದ್ದಾರೆ, ನಮಗಾಗಿ ಕೊಡಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. இது ஆண்டவர் பிறந்த ஒரு மாதத்துல, ಇಲ್ಲಿ ದೇವರು ನಮಗಾಗಿ ಹುಟ್ಟಿದ ಈ ತಿಂಗಳಲ್ಲಿ, ಯೇಸು ಕ್ರಿಸ್ತು பிறந்த இந்த ஒரு மாதத்துல, ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಹುಟ್ಟಿದ ಈ ತಿಂಗಳಲ್ಲಿ ವಸನ ಸದವರು நமக்காக
கொடுக்கப்பட்டார். ವಾಕ್ಯವು ಹೇಳುತ್ತದೆ ನಮಗಾಗಿ அவர் ಕೊಡಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ, நமக்காய் பிறந்தார் ಅವರು ನಮಗಾಗಿ அப்படின்னு ಹುಟ್ಟಿದ್ದಾರೆ சொல்லிட்டு இந்த இடத்துல தேவனுடைய வல்லமையான 5 நாமங்களை இந்த இடத்துல சொல்லி இருக்கிறத ಹಾಗೆಂದು பார்க்கிறோம். ಹೇಳಿ ದೇವರ ಒಂದು ಮಹತ್ತನ್ನ ಬಲವನ್ನ ಇಲ್ಲಿ 5 ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. ஆமென், ஹalleluya. Hallelujah. அந்த இடத்துல 5 நாமங்கள், தேவனுடைய வல்லமையான நாமங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ಇಲ್ಲಿ 5 ನಾಮಗಳು ದೇವರ ಮಹತ್ತಾದ ನಾಮಗಳನ್ನು ಇಲ್ಲಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. இயேசு நமக்கு இந்த மாதத்துல நம்ம அவருடைய பிறப்பையும் கொண்டாடுகிறோம். ಇಲ್ಲಿ ಯೇಸುವನ್ನು ಆತನ ಹುಟ್ಟುವನ್ನು ಜನನವನ್ನು ನಾವು ಕೊಂಡಾಡುತ್ತೇವೆ. வந்த நோக்கத்தையும் அவர் வந்ததான அந்த பரிபூர்ணத்தையும் நாம் அனுபவிக்க போகிறோம். ಅವರು ಬಂದಂತ ಉದ್ದೇಶದ ಒಂದು ಪರಿಪೂರ್ಣತೆಯನ್ನು ನಾವು ಅನುಭವಿಸುತ್ತೇವೆ. இந்த வசனத்துல ரொம்ப மிக முக்கிய தீமா இருக்கிறது யாருன்னு பார்த்தா, ಈ ಒಂದು ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಒಂದು ಮುಖ್ಯ ಒಂದು ಶಿರೋ ನಾಮ ಅಥವಾ ಸಾರಾಂಶವಾಗಿ ಇರುವಂತದ್ದು யாருன்னு நீங்களே சொல்றீங்க பாருங்க. யார் அது? ಯಾರು ಅದು? ಯಾರು? ஜீசஸ். ಜೀಸಸ್. ஆமென், சொல்லுங்க ஜீசஸ். ಎಲ್ರಿ ಜೀಸಸ್. ஆமென், சொல்லுங்க ஜீசஸ். ಜೀಸಸ್. ஜீசஸ் என்பது ಜೀಸಸ್ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಂತದ್ದು ಯೇಸು என்கிற ಯೇಸು ಎನ್ನುವಂತ கிரேக்க பதம். ஆமென். ಗ್ರೀಕ ಪದ. சோ ಯೇசು. ಯೇಸು. அதனால இந்த ஒரு மாதத்தை ಅದರಿಂದ ಈ ಒಂದು ತಿಂಗಳನ್ನು ಮಂತ್ ಆಫ್ ಜೀಸಸ್ ಎಂದು நம்ம பிரகடனப்படுத்துகிறோம். ಮಂತ್ ಆಫ್ ಜೀಸಸ್ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ಪ್ರಕಟಿಸ್ತಾ ಮಂತ್ ಆಫ್ ಇದ್ದೇವೆ. ಜೀಸಸ್. ಇದು ಮಂತ್ ಆಫ್ ಜೀಸಸ್. சில நேரத்துல நமக்கு ரொம்ப எப்பவுமே கேட்ட பேர் மாதிரி தெரியலாம். ಇದನ್ನು ಯಾವಾಗಲೂ ಕೇಳಿದ ಹಾಗೆ ಇದು ಯಾವಾಗಲೂ ಕೇಳಿದಂತ ಹೆಸರಾಗಿ ನಾವು ಕೇಳಬಹುದು. நானும் அப்படிதான் நினைச்சேன். இந்த வாக்குத்தத்த வசனம் வந்து எனக்கு ஃபெமிலியரா, நம்ம எப்பவுமே ஜீசஸ் அது வந்து புதுசா இல்லையே அப்படி நான் நினைச்சேன். ಈ ಒಂದು ವಾಗ್ದಾನವನ್ನ ವಾಕ್ಯವನ್ನ ಕೇಳಿದಾಗಲೇ ಇದೇನು ಹೊಸದಾಗಿ ಇಲ್ವಲ್ಲ, ಇದು ಈಗಾಗಲೇ ಕೇಳಿದಂತದಲ್ವಾ ಎಂಬುದಾಗಿ ನಾನು என்ன ಅನಿಸಿಕೊಂಡೆ. ட்ரெமெண்டஸ் பார்த்தா, ಇದರಲ್ಲಿ ಎಷ್ಟು ಆಶ್ಚರ್ಯಕರವಾದದ್ದು அவருடைய ಅಂದ್ರೆ நாமத்தில இருக்கிற அதிகாரங்கள், ಆತನ ನಾಮದಲ್ಲಿರುವಂತ ಅಧಿಕಾರಗಳು, நாமத்தில் இருக்கிற மகத்துவம், ಆತನ ನಾಮದಲ್ಲಿ இந்த ಇರುವಂತ ಮಹತ್ವಗಳು, இயேசு என்கிற பெயருக்கு பின்பதாக இருக்கிற காரியங்கள் பயங்கரமாக இருக்கிறது. ಯೇಸು ಎನ್ನುವಂತ ಈ ನಾಮದ ಹಿಂದೆ ಇರುವಂತ ಹಿನ್ನೆಲೆಗಳು ಅಷ್ಟು ದೊಡ್ಡದಾಗಿದೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಭಯಂಕರ ಮಹತ್ವವಾದಂತ ಕಾರ್ಯಗಳು ಈತನ ಹೆಸರಿನ ಹಿಂದ್ಗಡೆ ಕೊಡಲ್ಪಟ್ಟಿದೆ. அவருக்கு பெயருக்கு பின்பதாக மகத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ಆತನ ನಾಮದ ಹಿಂದೆ ಮಹತ್ವತೆಗಳು ಕೊಡಲ್ಪಟ್ಟಿದೆ. பாருங்க, மத்தேயு 1:21 வாசிக்கும் பொழுது, ಮತ್ತಾಯ 1:21 ಓದಿ கிறிஸ்துவுடைய அந்த பிறப்பு நேரத்துல சொல்லப்பட்டதான ஒரு வாசனம் அது. ಯೇಸು ಸ್ವಾಮಿಯ ಹುಟ್ಟಿನ ಹಿಂದೆ ಹೇಳಿದ ವಾಕ್ಯವಿದು. ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான். ஆமென். ಆಕೆ ಒಬ್ಬ ಮಗನನ್ನು ಹಡೆಯುವಳು, ನೀನು ಆತನಿಗೆ ಯೇಸು ಎಂದು ಹೆಸರಿಡಬೇಕು. ஆமென். அங்க ஒரு ஐடென்டிஃபிகேஷன் கொடுக்கப்படுது. அதே நேரத்துல அந்த பெயரினுடைய ஒரு பரிபூர்ணம் அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. ಅಲ್ಲಿ ಒಂದು ಗುರುತನ್ನು ಕೊಡಲ್ಪಡುತ್ತದೆ, ಆ ಒಂದು ಹೆಸರಿನ ಒಂದು ಪರಿಪೂರ್ಣತೆಯನ್ನು ಸಹ ಹೇಳಲ್ಪಡುತ್ತದೆ. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ಏನು ಹೇಳಲ್ಪಟ್ಟದೆ ಅಂತ ನೋಡಿದ್ರೆ, அவர் ரட்சிக்கிறவர், ಆತನು ಬಿಡಿಸುವಾತನು, ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவர். ಜನರ ಪಾಪಗಳಿಂದ ಬಿಡಿಸಿ ರಕ್ಷಿಸುವಾತನು. அதனுடைய சரியான அந்த கிரீக் வார்த்தையினுடைய அர்த்தங்களை நம்ம கவனிக்கும் போது, ಅದರ ಸರಿಯಾದ ಗ್ರೀಕ್ ಪದದಲ್ಲಿನ ಅರ್ಥವನ್ನ ನಾವು ಗಮನಿಸುವಾಗ, சோசோ அப்படின்ற கிரேக்க பதம் சொல்லப்பட்டிருக்கிறது. சோசோ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ಗ್ರೀಕ್ ಪದವನ್ನು சோசோ அப்படின்ற கிரேக்க வார்த்தை தான். சோசோ ಗ್ರೀಕ್ ಪದವನ್ನೇ அவர் நம்மை ரட்சிக்கிறவர், நம்மை ரட்சிக்கிறவர், ಆತನು ನಮ್ಮನ್ನು ರಕ್ಷಿಸುವಾತನು, அவர் ரட்சிக்கிறவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ರಕ್ಷಿಸುವಾತನು. அந்த ரட்சிப்பு, அந்த ரட்சிக்கிறவர் என்பதற்கு ನಮ್ಮನ್ನು ರಕ್ಷಿಸುವಾತನು ಎನ್ನುವಂತದ್ದು எட்டர்னல் சால்வேஷன், ஒரு முடிவு பரியந்தம் இருக்கிற ஒரு நித்தியமான ஒரு ரட்சிப்பு, ಒಂದು ನಿತ್ಯವಾದಂತ ರಕ್ಷಣೆ, forgiveness of our sin, நம்முடைய பாவங்களின் மன்னிப்பு, ಪಾಪಗಳ ಕ್ಷಮಾಪಣೆ, victory over sin, பாவங்கள் மீது ஒரு வெற்றி, ಪಾಪಗಳ ಮೇಲೆ ಜಯ, healing from sickness, ಒಂದು ಕಾಯಿಲೆಗಳಿಂದ ರೋಗಗಳಿಂದ ನಮಗೆ victory in conflict, victory in conflict, நம்முடைய இந்த குழப்பங்களில் இருந்து ஒரு வெற்றி, ಗೊಂದಲ ಕಳವಳಗಳಿಂದ ಒಂದು deliverance from every work of the enemy, எல்லா எதிரினுடைய சாத்தானுடைய சகல தந்திரங்களிலும் வெற்றி, ನಮ್ಮ ಶತ್ರುವಾದ ಸೈತಾನನಿಂದ ಎಲ್ಲಾ ಕಾರ್ಯಗಳಿಂದ ಒಂದು rescue from on, இந்த பாதிப்பிலிருந்து ஒரு பாதுகாப்பு, ಬಾಧನೆಗಳಿಂದ ಒಂದು ಸಂರಕ್ಷಣೆ, preservation from the danger, ನಮ್ಮ ಒಂದು ಅಪಾಯಕರವಾದ ಕಾರ್ಯಗಳಿಂದ ನಮಗೆ ಒಂದು ಸುರಕ್ಷತೆ, total wholeness, ஒரு முழுமையான ஒரு பரிபூரணம். ஆமென். ಸಂಪೂರ್ಣವಾದ ಒಂದು ಪರಿಪೂರ್ಣತೆ. It means to be saved.
ಆತನು ನಮ್ಮನ್ನು Amen. It means to be saved. ಆತನು ನಮ್ಮನ್ನು ಸಂರಕ್ಷಿಸುವಾತನು, Healed. ಆತನು ಸುಖ ಸ್ವಸ್ಥಪಡಿಸುವಾತನು, ಆತನು ಬಿಡಿಸುವಾತನು, victorious, ನಮ್ಮನ್ನು ಜಯವನ್ನು ಕೊಡುವಾತನು, ಆತನು ಬಿಡಿಸುವಾತನು, ನಮ್ಮನ್ನು ಸುರಕ್ಷಿತವಾಗಿ and made ಇಡುವಾತನು, whole. Amen. ಆತನು ನಮ್ಮನ್ನು ಎಲ್ಲದರಲ್ಲೂ ಬಿಡಿಸಿ ನಡೆಸುವಾತನು, ಆತನು ರಕ್ಷಿಸುವಾತನು, ಸ್ವಸ್ಥತೆ ಪಡಿಸುವಾತನು, ಬಿಡುಗಡೆ ಪಡಿಸುವಾತನು, வெற்றி தருகிறவர், ಜಯವನ್ನು ಕೊಡುವಾತನು, நம்மை வெளியே எடுப்பவர், ನಮ್ಮನ್ನು ಹೊರಗಡೆ நம்மை ஒரு முழுமையாய் மாற்றுகிறவர். ಸಂಪೂರ್ಣತೆಯಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸುವಾತನು. சாதாரணமா ஸ்டார்ட் பண்ணும்போதே ಇದನ್ನು ಸಾಧಾರಣವಾಗಿ ಪ್ರಾರಂಭಿಸುವಾಗಲೇ சொல்லி இருக்கிறத பார்த்தா ಅದರಲ್ಲಿ ಹೇಳಿರುವಂತದನ್ನ ಗಮನಿಸಿದ್ರೆ நமக்கு கொடுக்கப்பட்ட குமாரன் ரட்சிக்கப்படியே வந்தாருன்னா சிம்பிளா இருக்குது. ಆತನು ರಕ್ಷಣೆ ಕೊಡುವುದಕ್ಕಾಗಿ ಆತನು ಕುಮಾರನನ್ನು ಕೊಡಲ್ಪಟ್ಟಿದ್ದು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟದೆ. முழுமையை பார்க்கும்போது ಅದರ ಒಂದು ಸಂಪೂರ್ಣತೆಯನ್ನು ನೋಡುವಾಗ ಅದು ஒரு ಕಂಪ್ಲೀಟ್ ಪ್ಯಾಕೇಜ್. ಅದು ಸಂಪೂರ್ಣವಾದ ಒಂದು ದೊಡ್ಡ ಒಂದು ಪ್ಯಾಕೇಜ್. ಏನದು ಕಂಪ್ಲೀಟ್ ಆன ಪ್ಯಾಕೇಜ್, ಒಂದು ಪರಿಪೂರ್ಣವಾದ ಒಂದು ಪ್ಯಾಕೇಜ್. இதுக்கு நிறைய வசனங்கள் இருக்கிறது, ಬಹಳ ವಾಕ್ಯಗಳು ಇದಾವೆ. நமக்கு இந்த நேரத்துல நம்ம அது எல்லாத்தையும் பாத்திர முடியாது. ಈ ಒಂದು ಸಮಯದಲ್ಲಿ ನಾವು ಎಲ್ಲವನ್ನ ಗಮನಿಸಲೇವು, ಹೇಳಲಿಕ್ಕೆ ಆಗೋದಿಲ್ಲ. எப்படியோ ஆண்டவர் இந்த வருஷம் முழுவதும் ஒவ்வொரு மாதமும் அப்படி நாமத்தின் மகத்துவத்தை தான் நம்ம தியானித்து கொண்டு வருகிறோம். ಹೇಗೂ ಈ ವರ್ಷದ ಪ್ರಾರಂಭದಿಂದ ಒಂದೊಂದು ತಿಂಗಳು ದೇವರ ಒಂದು ಮಹತ್ವದ ನಾಮಗಳ ಕುರಿತಾಗಿ ನಾವು ನೋಡ್ತಾ ಬಂದಿದ್ದೇವೆ. இந்த நாமத்தின் மகத்துவங்களில ಈ ನಾಮಗಳ ಮಹತ್ವತೆಯನ್ನು ட்ரெஷரா பார்க்கிற, ஒரு புதையல் பொக்கிஷமா பார்க்கிற, ಒಂದು ಬೊಕ್ಕಸವಾಗಿ ನಾನು ನೋಡುವಂತ பார்க்கிற ஒரு நாமம் என்னன்னா ஜீசஸ். ನಾನು ನೋಡುವಂತ ನಾಮವು ಏನಂದ್ರೆ ಅದು ಜೀಸಸ್. அது கம்ப்ளீட்டா தேவனுடைய சகல பரிபூரணங்களும் உட்பட்டதான ஒரு நாமம், இயேசுவின் நாமம். ಅದು ದೇವರ ಒಂದು ಪರಿಪೂರ್ಣವಾದ ಎಲ್ಲಾ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಒಳಗೊಂಡಿರುವಂತ ದೇವರ ನಾಮ, ಅದು ಯೇಸುವಿನ ನಾಮ. நான் சொல்ற எல்லாத்துக்குமே வசனம் இருக்கிறது. ನಾನು ಹೇಳಿದಂತ ಎಲ್ಲದಕ್ಕೂ ವಾಕ್ಯಗಳು ಇದಾವೆ. ಅದ நம்ம எல்லாத்தையும் பார்க்க முடியாது, ಆದರೆ ನಾವು ಎಲ್ಲವನ್ನು ನೋಡ್ಲಿಕ್ಕೆ ಆಗೋದಿಲ್ಲ. ಯೇಸು என்கிற நாமம், ಯೇಸು ಎನ್ನುವಂತ நேம் ಆಫ್ ಜೀಸಸ್, ಯೇಸು ಎನ್ನುವಂತ ನಾಮ பிதாவாகிய தேவன் கொடுத்தது. ತಂದೆಯಾದ ದೇವರು பிதாவாகிய தேவன் ತಂದೆಯಾದ இந்த முழு ದೇವರು உலகத்தின் ரட்சிப்பிற்காக ಸಂಪೂರ್ಣವಾದ ಲೋಕದ ರಕ್ಷಣೆಗಾಗಿ ஜீசஸ் என்று கொடுத்தார். ಯೇಸು ಎಂದು ಕೊಟ್ಟರು. ಅದ ಇಬ್ರಿಯಲ್ಲ நம்ம சொன்னா, ಹೀಬ್ರೂல சொன்னா, ಅದನ್ನ ಹೀಬ್ರೂ ಭಾಷೆಯಲ್ಲಿ ಹೇಳುವಾಗ ಯೇಶುವಾ 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 அப்படினா ಯೇಶುವಾ ಅಂದರೆ ಗ್ರೀಕ್ல ஜீசஸ் ன்னு சொல்லி அர்த்தம். ಗ್ರೀಕ್ ಭಾಷೆಯಲ್ಲಿ ಅದು ಯೇಸು அந்த யோசுவா போய்டாதீங்க, அவர் யோசுவா, நான் சொல்றது ಯೇಶುವಾ. ನಾನು ಹೇಳುವಂತದ್ದು ಯೇಶುವಾ. யாவே என்கிற பிதாவினுடைய அந்த ஒரு நாமத்தோடு தொடர்புடைய பெயர் தான் ಯೇಶುವಾ. ಯಾವೆ ಎಂದು ಉಚ್ಚರಿಸುವಂತ ತಂದೆಯ ನಾಮವನ್ನು ಉಚ್ಚರಿಸುವಂತ ಆ ನಾಮದ ಮುಂದುವರಿಕೆಯೇ ಯೇಶುವಾ, ಯೇಸು. பரிசேயர் சதுசேயர்களோடு அவரை டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது, ಸದ್ದುಕಾಯರು ಪರಿಸಾಯರು ಇಬ್ಬರು ಚರ್ಚೆ ಮಾಡುವಾಗ ಯೇಸು சொல்றாரு, ಅಲ್ಲಿ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಹೇಳ್ತಾರೆ, பிதாவின் நாமத்தினாலே வந்தேன், ನಾನು ತಂದೆಯ ನಾಮದಿಂದ ಬಂದೆ, நீங்களோ என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை, ಆದರೆ ನೀವು ನನ್ನನ್ನು ಅಂಗೀಕರಿಸಿಕೊಳ್ಳಲಿಲ್ಲ. பாருங்க, இயேசு சொல்லும்போது சொல்றாரு, பிதாவே, நான் நீர் தந்த நாமத்தை இவர்களுக்கு வெளிப்படுத்தினேன்னு யோவான் 17 சொல்றார். ಅಲ್ಲಿ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಹೇಳುವಾಗ ಹೇಳುತ್ತಾರೆ, ಯೋಹಾನ 17ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ, ನಾನು ನೀವು ಕೊಟ್ಟಂತ ನಾಮದಲ್ಲಿ ನನ್ನನ್ನು ಪ್ರಕಟಿಸಿಕೊಂಡೆ, ಆದರೆ ಇವರು ಅರಿತುಕೊಳ್ಳಲಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ. நம்ம அந்த காரியங்களெல்லாம் கவனிக்கும் போது ಅಲ್ಲಲ್ಲಿ ನಾವು ಕಾರ್ಯಗಳನ್ನ ನಾವು ಕಲಿತುಕೊಳ್ಳುವಾಗ அதை ரிஃப்ளெக்ட் பண்ணியிருக்கார், அவருடைய கிரியைகளை, பிதாவின் கிரியைகளை ரிஃப்ளெக்ட் பண்ணியிருக்கிறார். ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಅಲ್ಲಲ್ಲಿ ತನ್ನನ್ನು ಪ್ರತಿಬಿಂಬಿಸಿದ್ದಾರೆ, ಪ್ರತಿಫಲಿಸಿದ್ದಾರೆ. ತಂದೆಯ ಕಾರ್ಯಗಳನ್ನು எடுத்து, ಸತ್ಯವೇದವನ್ನು ತೆಗೆದು, வேதத்தை எடுத்து ಸತ್ಯವೇದವನ್ನು ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விஷயம் வரைக்கும் பார்த்தா, ಆದಿಕಾಂಡದಿಂದ ಪ್ರಕಟಣೆವರೆಗೂ ஏதோ ನಾವು ಗಮನಿಸಿ ஒரு ನೋಡಿದರೆ விதத்துல இயேசு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறார். ಎಲ್ಲೋ ಒಂದು ವಿಧದಲ್ಲಿ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಪ್ರಕಟಿಸಿದ್ದಾರೆ. ಯಾವುದೋ ಒಂದು ವಿಧಾನದಲ್ಲಿ, ಏದೋ ಒಂದು ವಿಧத்துல ಯೇಸು வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறார். ಯಾವುದೋ ಒಂದು ವಿಧದಲ್ಲಿ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಪ್ರಕಟಿಸಿಕೊಂಡಿದ್ದಾರೆ. ஹalleluya. அவர் இப்போது இருந்தவர் அல்ல, அவர் ಇದ್ದವರಲ್ಲ, அப்போதே இருந்தவர். ಅವರು ಆಗಲೇ ಇದ್ದವರು. பிதா அவருடைய நாமத்தை வெளிப்படுத்துற, ஒரு குழந்தை பிறக்கும், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ತಂದೆ ಬಂದು ಯೇಸು ಸ್ವಾಮಿ ನಾಮವನ್ನು ಪ್ರಕಟಿಸುತ್ತದೆ, ಒಂದು ಮಗು ಹುಟ್ಟುತ್ತದೆ, ಅದಕ್ಕೆ ಯೇಸು ಎಂದು ಹೆಸರು ಎಬ್ರಿಯರ್ 1:1 4 ವರೆக்கும் வாசிக்கும் பொழுது, 1ರಿಂದ 4 ವರೆಗೂ ಓದುವಾಗ, வாசிக்கும் பொழுது ಅದನ್ನು ಓದುವಾಗ தெளிவா சொல்லி இருக்குது, ಅಲ್ಲಿ ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ಹೇಳಲ್ಪಡುತ್ತದೆ, காலங்களிலே பங்கு பங்காகவும், ஓகே, வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன். ஆமென்.
So, 1வது வசனத்தை வாசிக்கும் போது ಒಂದನೇ ವಾಕ್ಯವನ್ನ ಓದುವಾಗ ಪ್ರವಾದಿಗಳ ಬಾಯಿಂದ ಭಾಗವಾಗಿಯೂ விதவிதವಾಗಿಯೂ ಮಾತಾಡಿದ ದೇವರು. ஆமென். மாத்தாடித தேவர். திருவுளம் பட்டினம்னா என்ன சொல்றாங்கன்னா, பூர்வ காலங்களில் இருந்து the part 1 part 2 part 3 அப்படின்ற மாதிரி பார்ட்டா வெளிப்படுத்தப்பட்ட தேவன். ಪುರಾತನ ಕಾಲದಿಂದಲೇ ಭಾಗ 1 ಭಾಗ 2 ಭಾಗ 3 ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ಅದು ಭಾಗವಾಗಿ ಮಾಡಿದಂತ ದೇವರು. ಭಾಗವಾಗಿ ತೋರಿಸಿದ ದೇವರು. ಅವರು எப்படி வெளிப்படுத்தினாரா? ಹೇಗೆ ತೋರ್ಪಡಿಸಿದರು? 2வது வசனத்தை வாசித்தா, ಎರಡನೇ ವಾಕ್ಯವನ್ನು இந்த கடைசி நாட்களில் ಅಂತ್ಯ ದಿನಗಳಲ್ಲಿ குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். ಮಗನ ಮುಖಾಂತರವಾಗಿ ಮಾತಾಡಿದ್ದಾನೆ. அப்போ எப்படி பண்ணி இருக்கிறார்னா, அவருடைய குமாரன் மூலமாக அந்த பிதாவின் சகல மகத்துவங்கள், இன்னொரு பாஷையில சொல்ல, இன்னொரு விதத்துல சொல்ல போனா, இயேசுவின் மூலமாக சகலமும் வெளிப்படுத்தப்பட்டது. ಅವರು ಹೇಗೆ ಮಾಡಿದ್ದಾರೆ ಅಂದ್ರೆ ತನ್ನ ಮಗನ ಮುಖಾಂತರವಾಗಿ ಮಾತನಾಡಿದ್ದಾರೆ. சொல்லுங்க, அவர் சர்வத்திற்கும் சுதந்திரவாளி. ಅದಾಗಿ ಹೇಳ್ರಿ, ಆತನು ಸರ್ವಕ್ಕೂ ಸ್ವತಂತ್ರವಂತನು. ಆಮೆನ್. ಇವரை கொண்டு ಈತನ ಮುಖಾಂತರವಾಗಿ உலகங்களை உண்டாக்கினார் என்று சொல்லி இருக்கிறார். ಜಗತ್ತನ್ನ ಉಂಟು ಮಾಡಿದನು ಎಂಬುದಾಗಿ உலகங்களை உண்டாக்கினார். ಜಗತ್ತನ್ನ ಉಂಟು ಮಾಡಿದ್ದಾನೆ ಎಂಬುದಾಗಿ இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும், ಈತನು ದೇವರ ಪ್ರಭಾವದ அவருடைய ಪ್ರಕಾಶವೂ, தன்மையின் சொரூபமாயிருந்து ಆತನ சர்வத்தையும் தம்முடைய வல்லமையில வசனத்தினாலே தாங்குகிறவராய் தம்மால தாமே நம்முடைய பாவங்களை நீக்கி சுத்திகரிப்பு உண்டு பண்ணி உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வலது பார்சத்திலே உட்கார்ந்தார். ತನ್ನ ಶಕ್ತಿಯ ವಾಕ್ಯದಿಂದ ಸಮಸ್ತಕ್ಕೆ ಆಧಾರವೂ ಆಗಿದ್ದು ಪಾಪ ವಿಶುದ್ಧಿ ಮಾಡಿದ ಮೇಲೆ ಉನ್ನತ ಲೋಕದೊಳಗೆ ಮಹತ್ವವುಳ್ಳ ದೇವರ ಬಲಗಡೆಯಲ್ಲಿ ಆಸನಾರೂಢನಾದನು. ವಲ್ಲಮೈ, ಆತನ ಮಹತ್ವ ಬಲ, ಆತನ ಒಂದು ಬಲ. ಫಿಲಿಪಿಯರ್ 2:5-11 ವಾಸಿತಾ, ಫಿಲಿಪಿಯರ್ 2:5-11 ತನಕ ಓದುವಾಗ அங்க வசனம் என்ன சொல்லி இருக்குதுன்னா, அவர் மனுஷ ரூபமாய் இருந்தாலும் தம்மை தாமே அவர் வெறுமையாக்கினாராம். ಮನುಷ್ಯ ರೂಪವಾಗಿದ್ದರು ತನ್ನನ್ನು ತಾನು ಆತನು ಹೊರಪಡಿಸಿಕೊಂಡರು. என்ன பண்ணாரா? ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಏನು ಮಾಡಿದ್ರು? தேவனுடைய அந்த பரிபூர்ண சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக, ದೇವರ ಒಂದು ಪರಿಪೂರ್ಣವಾದ ಚಿತ್ತವನ್ನು ನೆರವೇರಿಸುವುದಕ್ಕಾಗಿ தேவனுடைய ரூபமாயிருந்தும் ಆತನು ದೇವರ ಸ್ವಾರೂಪ್ಯ தேவனுக்கு சமமாயிருக்கிறவர், தேவனுக்கு ಸರಿಸಮವಾಗಿ தேவனுடைய ரூபம் ಅದು ದೇವರ ರೂಪ, தேவனுக்கு சரிசமானமானவர், ದೇವರಿಗೆ ಸರಿಸಮಾನವಾಗಿರುತ್ತಾನலும் ಅದ ஒரு பெருசா அதை நினைக்காம ಅದನ್ನು ದೊಡ್ಡದಾಗಿ ಎಣಿಸಿಕೊಳ್ಳದೆ தம்மை தாமே வெறுமையாக்கினார். ತನ್ನನ್ನು ತಾನು ಬರಿದು ಮಾಡಿಕೊಂಡನು. அவர் மனுஷ ரூபமானார். ಆತನು ಮನುಷ್ಯ ಸದೃಶನಾದನು. முழுவதுமாய் ஒப்பு கொடுத்தார். ಆತನು ತನ್ನನ್ನು ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ಟನು. அதுக்கப்புறம் அந்த வசனத்தை தொடர்ந்து வாசித்தா சொல்லுது, ತದನಂತರ ವಾಕ್ಯದ ಮುಂದುವರಿಕೆಯನ್ನು ಓದಿದರೆ ಹೇಳುತ್ತದೆ, 9வது வசனம், ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி. 9ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ದೇವರು ಆತನು ಅತ್ಯುನ್ನತ ಸ್ಥಾನಕ್ಕೆ ಏರಿಸಿ. பாருங்க, அந்த இடத்துல 10வது வசனத்துல வருது, இயேசுவின் நாமத்தில். 10ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಬರ್ತದೆ, ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ನಾಮದಲ್ಲಿ. that at the name of Jesus. ಯೇಸುವಿನ ಹೆಸರಿನಲ್ಲಿ. நீங்களும் சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தில். ಹಾಗೆ ಹೇಳ್ರಿ, ನೀವೆಲ್ಲರೂ ಹೇಳ್ರಿ, ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ. every knee shall bow. ಎಲ್ಲವೂ ಅಡ್ಡ ಬೀಳುತ್ತದೆ. ಆಮೆನ್. ಎಲ್ಲಾ ಭೂಲೋಕத்தில் உள்ள எல்லா உலகத்தில் இருக்கிற எல்லா முழங்கால்களும், ಈ ಲೋಕದಲ್ಲಿ ನಾವು ನೋಡುವಂತ ಎಲ್ಲರ ಮೊಣಕಾಲುಗಳು, பூதலத்தோர் பூமியின் கீழானோர் முழங்கால்கள் யாவும் முடங்கும்படியா, ಎಲ್ಲ ಸ್ವರ್ಗ ಮೃತ್ಯು ಪಾತಾಳಗಳಲ್ಲಿರುವವರೆಲ್ಲರೂ, ಆಮೆನ್, ಎಲ್ಲಾருடைய பாதங்களும் முடங்கும்படியாக, ಮೊಣಕಾಲುಗಳು ಮೊಣಗುವಂತೆ, அவருக்கு முன்பதாய் முழங்கால் படியிடும்படியாக, ಆತನ ಮುಂಭಾಗದಲ್ಲಿ ಮೊಣಗುವಂತೆ. ಆಮೆನ್. அவர் என்ன பண்ணாரா? ಅವರು ಏನು ಮಾಡಿದರಂತೆ? அவருடைய நாமம் which above every name, எல்லா நாமத்திற்கு மேலான நாமத்தை கொடுத்தார். எல்லா நாமಕ್ಕಿಂತಲೂ ಮೇಲಾದ ನಾಮವಾಗಿ ಕೊಟ್ಟರು. அந்த நாமத்திற்கு முன்பதாக ಆ ನಾಮಕ್ಕೆ ಮುಂದೆ எல்லா முழங்கால்களும் முடங்கும். ಎಲ್ಲ ಮೊಣಕಾಲುಗಳು ಮೊಣಗುತ್ತವೆ. சொல்லப்பட்டது எல்லா நாமங்களும், அந்த every tongue should confess that the Jesus Christ is the Lord. ಎಲ್ಲರ ನಾಲಿಗೆಗಳು ಹಾರಿಕೆ ಮಾಡ್ತವೆ, ಯೇಸು ಸ್ವಾಮಿಯೇ ದೇವರು ಎಂದು ಹೇಳಿ. அவருக்கு மேல யாருமே இல்ல, ಆತನಿಗೆ ಮೇಲೆ ಯಾರೂ ಇಲ್ಲ. எல்லாவற்றிற்கும் மேலாக ಎಲ್ಲದಕ್ಕಿಂತ ಅತ್ಯುನ್ನತಕ್ಕೆ ಸ್ಥಾನಕ್ಕೆ ಏರಿಸಲ್ಪಟ್ಟವನು. name
ಯೇಸು ಆಮೆನ್. ಎಂಬ ಹೆಸರು, அவருடைய நாமம் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம். ಆತನ ಹೆಸರು ಎಲ್ಲಾ ನಾಮಕ್ಕಿಂತಲೂ இந்த ಮೇಲಾದ ಹೆಸರು, ನಾಮ. வானத்திலும் பூமியின் மேலும் ಆಕಾಶದಲ್ಲೂ ಭೂಮಿಯ அவருடைய ಮೇಲೂ நாமத்திற்கு சரி சமானமான நாமம் ஒன்றுமே இல்லை. ಆತನ ನಾಮಕ್ಕೆ ಸರಿಸಮಾನವಾಗಿ ಯಾವುದೊಂದು நீங்க ಇಲ್ಲ. அதிகமா ஜீசஸ் ஜீசஸ்னு சொல்லி பாருங்க. ನೀವು ಅಧಿಕವಾಗಿ ಯೇಸು ಯೇಸು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ನೋಡ್ರಿ. எல்லா முழங்கால்களும் அவருக்கு முன்பதாய் ಎಲ್ಲಾ ಮೊಣಕಾಲುಗಳು ಅವರ எல்லா ಮುಂಭಾಗದಲ್ಲಿ சக்தியும் ಮೊಣಗುತ್ತವೆ. அவருக்கு முன்பதாய் முழங்கால் படி. ಎಲ್ಲಾ ಶಕ್ತಿಗಳು ಆತನ அந்தகார ಮುಂಭಾಗದಲ್ಲಿ சக்திகள் ಮೊಣಗುತ್ತವೆ. இயேசுவின் நாமத்தில் நடுங்கும். ಅಂಧಕಾರ ಶಕ್ತಿಗಳು ಯೇಸು என்று ಸ್ವಾಮಿಯ அவர் ನಾಮದಲ್ಲಿ இப்போது ಅದು இருந்தவர், ನಡುಗುತ್ತವೆ. அவர் இப்போது வந்தவர் அல்ல, ಅವರು ಈಗ ಬಂದವರು அவர் ಅಲ್ಲ, வெளிப்படுத்தப்பட்டவர். ಆತನು அவர் ಹೊರಪಡಿಸಿಕೊಂಡವರು. ஏற்கனவே இருந்தவர், ಇತನು ಈಗಾಗಲೇ பிதாவோடு ಇದ್ದಂತವರು, கூட இருந்தவர். ತಂದೆಯೊಟ್ಟಿಗೆ அவர் ಇದ್ದಂತವರು. மனிதனாய் நமக்காய் கொடுக்கப்பட்டிருக்கிறார். ಆತನು ಮನುಷ್ಯನಾಗಿ ಆಮೆನ್. ನಮಗಾಗಿ ಕೊಡಲ್ಪಟ್ಟ. தேவனுக்கு சித்தமாயிருந்தா ದೇವರಿಗೆ இந்த ಚಿತ್ತವಿರುವುದಾದರೆ மாதத்தின் வாரங்களில் அதை குறித்து நம்ம ಈ விவரமாய் ತಿಂಗಳ பார்ப்போம். ವಾರಗಳಲ್ಲಿ ಅದನ್ನು ವಿವರವಾಗಿ இப்போ ನೋಡುವ. மறுபடியும் அந்த வாக்குத்தத்த வசனத்திற்கு வருவோம். ಪುನಃ சரி, ವಾಗ್ದಾನದ இந்த ವಾಕ್ಯಕ್ಕೆ வாக்குத்தத்த ಬರೋಣ. வசனத்துல ವಾಗ್ದಾನದ நமக்கு ವಾಕ್ಯದಲ್ಲಿ கொடுக்கப்பட்ட அந்த இயேசு, ನಮಗೆ ಕೊಡಲ್ಪಟ್ಟಂತ ಆ நமக்காய் ಯೇಸು, பிறந்த இயேசு, ನಮಗಾಗಿ ಹುಟ್ಟಿದಂತ ஆமென், சொல்லப்பட்டிருக்கு. ಯೇಸು, கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். ಆತನ ಆಡಳಿತವು ಆತನ ಬಾಹುವಿನ ಮೇಲಿರುವುದು. ஆமென், ஆமென். கர்த்தத்துவம், ಆಡಳಿತವು, ஆளுகை, ಆಡಳಿತವು, சகல காரியங்களின் ஆளுகை ಸಕಲ ಕಾರ್ಯಗಳ ಆಡಳಿತವು அவருடைய கரத்திலே இருக்கும். ಆತನ ಹಸ್ತದಲ್ಲಿ ஆமென். ಇರ್ತದೆ. இன்னைக்கு அந்த 5 நாமங்களை தான் நம்ம இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ಈ ದಿನದಲ್ಲಿ 5 ನಾಮಗಳನ್ನೇ ಈ ದಿನದಲ್ಲಿ ನಾವು ನೋಡ್ಲಿಕ್ಕೆ பைபிள்ல பார்த்தா ஒவ்வொரு புக்லயும் அவருடைய நாமம் ஏக்கச்சக்கமா சொல்லி இருக்குது. ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ನೋಡುವಾಗ ಒಂದೊಂದು ಪುಸ್ತಕಗಳು ಆತನ ನಾಮಗಳನ್ನು ಎಷ್ಟೋ ಹೆಚ್ಚಾಗಿ நிறைய ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. காரியங்கள் இருக்கிறது. ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳು ஆமென். ಇವೆ. அவருடைய நாமத்தின் மகத்துவம் நிறைய இருக்கிறது. ಆತನ ನಾಮಗಳ ಮಹತ್ವತೆಯು ಹೆಚ್ಚಾಗಿವೆ. தேவன் சித்தமா தான் நம்ம அப்புறம் பார்க்கலாம். ದೇವರಿಗೆ ಚಿತ್ತವಿರುವುದಾದ್ರೆ ಆಮೇಲೆ ನೋಡುವ. ಯೆಶಾಯ 9:6க்கு வாங்க, அந்த வாக்குத்தத்த வசனத்துல. ಯೆಶಾಯ 9:6 ವಾಗ್ದಾನದ ವಾಕ್ಯಕ್ಕೆ ಬರುವ. அந்த இடத்துல 5 அவருடைய வல்லமைகள் வெளிப்படுத்த அல்லது அவருடைய நாமங்கள், அவருடைய கிரியைகள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. ದೇವರ 5 ಬಲ ಅಥವಾ 5 ನಾಮ ಅಥವಾ 5 ಕ್ರಿಯೆಗಳಲ್ಲಿ ಹೊರಪಟ್ಟಿದೆ. இந்த மாதம், ಈ ಒಂದು ತಿಂಗಳು, இந்த டிசம்பர் மாதம் முழுவதும் ಈ ಡಿಸೆಂಬರ್ ತಿಂಗಳು இந்த ಪೂರ್ತಿಯಾಗಿ 5 கிரியைகள் நம்முடைய வாழ்க்கையில ಈ வெளிப்படும். 5 ಕ್ರಿಯೆಗಳು ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ நம்முடைய ಹೊರಪಡುತ್ತವೆ. குடும்பத்துல வெளிப்படும், ನಮ್ಮ ಕುಟುಂಬದಲ್ಲಿ நம்முடைய ಹೊರಪಡುತ್ತದೆ, சபையில வெளிப்படும். ನಮ್ಮ ಸಭೆಯಲ್ಲಿ ಹೊರಪಡುತ್ತದೆ. முதலாவது சொல்லி இருக்கிறது, ಮೊದಲನೇದು ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ, அவர் அதிசயமானவர். ಆತನ ಅದ್ಭುತ ಸ್ವರೂಪನು, ஆமென். wonderful. ಆತನ ಅದ್ಭುತ, அப்படின்னா வியப்புக்குரியவர், ஆச்சரியத்திற்குரியவர். ಆತನು ಆಶ್ಚರ್ಯ ಪಡತಕ್ಕವನು, ஆமென். அவர் அதிசயமானவர். ಆತನು ಅತಿಶಯವಾದವನು. ஆமென். நியாயாதிபதிகள் புத்தகத்துல ನ್ಯಾಯಸ್ಥಾಪಕರ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ 13வது அதிகாரம் 18வது வசனத்துல பார்க்கும்போது 13ನೇ ಅಧ್ಯಾಯ 18ನೇ அந்த இடத்துல ವಾಕ್ಯದಲ್ಲಿ ನೋಡುವಾಗ தேவதூதனானவர் வெளிப்படுவார். ಅಲ್ಲಿ ದೇವದೂತರು ಹೊರಪಡ್ತಾರೆ. அந்த இடத்துல உங்களுடைய பெயர் என்ன என்று கேட்கப்படும் போது ಅಲ್ಲಿ ನಿನ್ನ ಹೆಸರೇನು ಎಂಬುದಾಗಿ அவர் ಕೇಳಲ್ಪಡುವಾಗ சொல்றாரு, என் நாமம் என்ன என்று நீ கேட்க வேண்டியது என்ன? ನನ್ನ ಹೆಸರು ಏನು ಎಂಬುದಾಗಿ ಕೇಳುವಂತದ್ದೇನು அது ಎಂಬುದಾಗಿ. அதிசயம். ಅದು ಅತಿಶಯ. ஹalleluya. Hallelujah. அது அதிசயம். ಅದು ಅತಿಶಯ. wonderful. ಅದು ಅತಿಶಯ, இந்த ಅದ್ಭುತ. இது சங்கீத புத்தகத்துல பார்த்தா நிறைய அந்த காரியங்கள் வரும். ஒரு அதிசயமானவர். ಕೀರ್ತನೆ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ ನೋಡುವಾಗ ಆತನು ಅದ್ಭುತವಾದವನು, ಅತಿಶಯವಾದವನು. wonder. ಆತನು அவர் ಅತಿಶಯವಾದವನು, அதிசயங்களை செய்கிறவர். ಆತನು ಅತಿಶಯಗಳನ್ನ ಮಾಡುವ, ஆமென். அவர் அற்புதங்களை செய்கிறவர். ಆತನು ಅದ್ಭುತಗಳನ್ನ ಮಾಡುವ. இந்த ஒரு மாதத்துல ಈ ಒಂದು அவருடைய ತಿಂಗಳಲ್ಲಿ அதிசயங்களை பார்க்க போகிறோம். ಆತನ ಅತಿಶಯಗಳನ್ನ ನೀವು இயேசு ನೋಡಲಿಕ್ಕೆ அப்படின்னு சொன்னாலே ಯೇಸು ಎಂದು அவருடைய ಹೇಳಿದರೆ அதிசயங்களை நாம் இந்த மாதத்துல அனுபவிக்க ಆತನ போகிறோம். ಅತಿಶಯಗಳನ್ನ ಈ ತಿಂಗಳಲ್ಲಿ ನಾವು ಅನುಭವಿಸಲಿದ್ದೇವೆ. ஜீசஸ் என்கிற இந்த பெயரோடு இருக்கிற ஒரு பேக்கேஜ்னு கூட இதை நம்ம சொல்லலாம். ಯೇಸು ಎಂಬ ನಾಮದಲ್ಲಿರುವಂತ ಒಂದು ಪ್ಯಾಕೇಜ್ ಆಗಿ ಸಹ ಇದನ್ನು ನಾವು ಹೇಳಬಹುದು. wonder, அதிசயமானவர். ಅತಿಶಯವಾದವನು. சங்கீதம் 86:10 வாசிக்கும் போது, ಕೀರ್ತನೆಗಳು 86 10 ஓதுவாக, தேவரீர் மகத்துவம் உள்ளவரும் அதிசயங்களை செய்கிறவருமாயிருக்கிறீர், நீர் ஒருவரே தேவன். ಮಹೋನ್ನತನು, ಮಹತ್ ಕಾರ್ಯಗಳನ್ನ ನಡೆಸುವವನು ನೀನು, ದೇವರು ನೀನೊಬ್ಬನೇ. ஆமென். அவர் அதிசயங்களை செய்கிறவர். ಆತನ ಅತಿಶಯಗಳನ್ನ ಮಾಡುವ. நிறைய வசனங்கள் இருக்கிறது. ಅನೇಕ ವಾಕ್ಯಗಳು ಇವೆ. 7:15 வாசிக்கும் பொழுது, ಮೀಕ 7:14 எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். ನೀನು ಐಗುಪ್ತ ದೇಶವನ್ನು ಬಿಟ್ಟಂತ ದಿನದಿಂದ ನಿನ್ನ ಅತಿಶಯಗಳನ್ನ ಮಾಡುವಂತೆ ಮಾಡುತ್ತೇನೆ. எகிப்து தேசத்தில்
எகிப்திலிருந்து எகிப்து தேசத்தின் இஸ்ரவேலர்கள் புறப்பட்டு வரும்போது, ಇನ್ನು ಐಗುಪ್ತ ದೇಶವನ್ನ ಬಿಟ್ಟು ಹೊರಟು ಬರುವಾಗ எகிப்து தேசத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் இருந்தாங்க. ಐಗುಪ್ತ ದೇಶದಲ್ಲಿ ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರು ಇದ್ದರು. அங்கிருந்து புறப்பட்டு வரும்போது ಅವರು ಅಲ್ಲಿಂದ ಹೊರಟು ಬರುವಾಗ நிறைய அதிசயங்களை தேவன் செய்தார். ಅನೇಕ ಅತಿಶಯಗಳನ್ನು ದೇವರು ಅವರಿಗೆ ಮಾಡಿದರು. அதிசயங்களை பார்த்தார்கள். ಆ ಅತಿಶಯಗಳನ್ನು ಅವರು ನೋಡಿದರು. அவருடைய வல்லமைகளை பார்த்தார்கள். ಆತನ ಮಹಿಮೆಯಾದ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನೋಡಿದರು. இப்ப தீர்க்கதரிசி மூலமா அதை உறுதிப்படுத்தும்படியாய் மறுபடியும் சொல்றார் மீகா 7:5ல. ಅದನ್ನ ದೃಢಪಡಿಸುವಂತೆ ಮೀಕಾ 7:5ರಲ್ಲಿ 7:15 அவர் சொல்றாரு, ಅವರು நீ ಹೇಳುತ್ತಾರೆ, எகிப்து தேசத்திலிருந்து புறப்படும் போது ನೀನು ಐಗುಪ್ತ ದೇಶದೊಳಗಿಂದ ಪಾರಾಗಿ ಬಂದ ಕಾಲದಿಂದ என்ன அதிசயங்களை பார்த்தாயோ, ನಾನು ತೋರಿಸಿದಂತ ಅದ್ಭುತಗಳನ್ನು ನೋಡಿದೆ. என்ன அதிசயங்களை பார்த்தாயோ, ಏನೆಲ್ಲ ಅದ್ಭುತಗಳನ್ನು ನೋಡಿದೆಯೋ அது போலவே ಆದ ರೀತಿಯಲ್ಲಿ அதிசயங்களை காண பண்ணுவேன். அதிசயಗಳನ್ನು ಕಾಣುವಂತೆ ಮಾಡುತ್ತೇನೆ. அதிசயங்களின் தேவன். அதிசயಗಳ இந்த ದೇವರು. மாசம் முழுவதுமாவே அதிசயம்தான். ಈ ತಿಂಗಳ ಪೂರ್ತಿಯಾಗಿ இந்த அதிசಯಗಳೇ. மாதம் ஒவ்வொரு நாளும் உடைய அதிசயத்தை நாம் பார்க்க போகிறோம். ಈ ತಿಂಗಳ ಪೂರ್ತಿಯಾಗಿ ಅತಿಶಯಗಳನ್ನು ನಾವು ನೋಡಲಿಕ್ಕಿದ್ದೇವೆ. யோபு 5:9 வாசிக்கும் பொழுது, யோபு 5:9 ನಾವು ನೋಡುವಾಗ அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் ಅವು ನೋಡಕ್ಕಾಗದೆ ಆಗುವಷ್ಟು ಯೋಚಿಸಲಾರದ ದೊಡ್ಡ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಎಣ್ಣಿ முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறவர். யோபு 9:10 9:10ರಲ್ಲಿ ಅಸಂಖ್ಯವಾದ ಅದ್ಭುತ ಕೃತ್ಯಗಳನ್ನು ಅಸಂಖ್ಯವಾದ ಅದ್ಭುತ ಕ್ರಿಯೆಗಳನ್ನ ಅಸಂಖ್ಯವಾದ ಅದ್ಭುತ ಕೃತ್ಯಗಳು ಅಪ್ರಮೇಯವಾದ ಮಹಾ ಕಾರ್ಯಗಳು ಆಮೆನ್. தமிழ்ல சொல்லும்போது எண்ணி முடியாத, கவுண்ட் பண்ண முடியாத, ಇದು ತಮಿಳು ಭಾಷೆಯಲ್ಲಿ ಹೇಳುವಾಗ ಅದನ್ನು ಲೆಕ್ಕಿಸಲಾರದಷ್ಟು, கவுண்ட் பண்ணி பார்க்கவே முடியாத, எவ்வளவு அதிசயம் செஞ்சாருப்பா அப்படின்னு நம்ம கவுண்ட் பண்ணவே முடியாது, ஆராய்ஞ்சே பார்க்க முடியாது, அந்த அளவுக்கு அதிசயங்களை செய்கிறார். ಮಾಡಿದ್ರಪ್ಪ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ಅದನ್ನು ಯೋಚಿಸಿ ಎಣಿಸಿ ನೋಡಲಾರದಷ್ಟು. யோபு 9:10 இந்த வசனம் இருக்குது. யோபு 9:10 ಸಹ ಈ யோபு 5:9 இந்த வசனம் இருக்குது. யோபு 5:9 ಈ ವಾಕ್ಯವಿದೆ. இது ஒரே வசனம் தான் இருக்குது. ಈ ಎರಡರಲ್ಲೂ ಅದು ಒಂದೇ ವಾಕ್ಯವಿದೆ. இந்த மாசம் முடியும் போது, அல்ல இந்த வருஷம் முடியும் போது, ಅಥವಾ ಈ ವರ್ಷವನ್ನು ಮುಗಿಸುವಾಗ நம்ம எண்ணி சொல்ல போறோம், ஆண்டவர் இந்த அதிசயத்தை செய்தார், இந்த அதிசயத்தை செய்தார், இந்த அதிசயத்தை தேவர் ಈ ಅತಿಶಯವನ್ನ ಮಾಡಿದ್ರು, ದೇವರು ಇದನ್ನು ಮಾಡಿದ್ರು ಎಂಬುದಾಗಿ விசுவாசிக்கிறீங்களா? ಇದನ್ನು ನಂಬುತ್ತೀರಾ? ஹalleluya, ஆமென். அவர் அதிசயங்களை செய்கிறார். ದೇವರು ಅತಿಶಯಗಳನ್ನು ಮಾಡುವಾತನು. month of Jesus, ஆமென். ಇದು month of Jesus, ಆಮೆನ್. புதிய ஏற்பாட்டுல இயேசு இருந்த டைம்ல, இயேசு சுவாமி ಹೊಸ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ ಇದ್ದಂತ அவருடைய நேரத்துல பல அதிசயங்களை செய்திருக்கிறார். இயேசு சுவாமி ಅನೇಕ அதிசಯಗಳನ್ನು ಮಾಡಿದ್ದಾರೆ. கானா ஒரு கல்யாணத்துல வெறும் தண்ணீர் திராட்சரசமாய் மாறினார். ಕಾನಾ ಊರಿನ ಮದುವೆಯಲ್ಲಿ ಬರೀ ನೀರು ದ್ರಾಕ್ಷರಸವಾಗಿ ಬದಲಾವಣೆ. 5 ரொட்டி 2 மீன் 5000 பேர் புசிக்கும்படி 5,000 ಜನಗಳು ತಿಂದು ಅತಿಶಯವನ್ನು ಮಾಡಿದರು. நிறைய அதிசயங்களை ಈ ರೀತಿಯಾಗಿ ಅನೇಕ ಅತಿಶಯಗಳನ್ನು ನೋಡಬಹುದು. ಯೇಸು இந்த மாதத்துல வாக்குத்தத்தத்தின்படியாக ಈ ತಿಂಗಳಲ್ಲಿ ವಾಗ್ದಾನಕ್ಕನುಸಾರವಾಗಿ கொடுக்கப்பட்டிருக்கிறார். ನಮಗೆ ಕೊಡಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. நம்முடைய வாழ்க்கைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். ನಮ್ಮ ಜೀವಿತಕ್ಕೆ ಕೊಡಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. அவர் அதிசயங்களை செய்வார். ಆತನು ಅತಿಶಯಗಳನ್ನು ಮಾಡುತ್ತಾರೆ. டைம் ಆಯ್ತೇ இருக்குது. ಸಮಯವಾಗ್ತಾ ಇದೆ. ಎರಡನೆಯದು அதே வசனம் ஆலோசனை கர்த்தர். ಅದೇ ವಾಕ್ಯ ಆಲೋಚನಾ ಕರ್ತನು. ಆಮೆನ್. ಗುಡ್ ಕೌನ್ಸಿಲರ್. ಒಳ್ಳೆಯ ಆಲೋಚನೆ ಕರ್ತನು. ஆமென். நல்ல ஆலோசனை இல்லாத இடத்துல ஜனங்க விழுந்து போவாங்க, அல்லது சீர்கெட்டு போவாங்க. ಒಳ್ಳೆಯ ಆಲೋಚನೆ ಇಲ್ಲದಂತ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಜನರು ಹಾಗೆ ಹತ್ತು ಮೀರಿ ಹೋಗ್ತಾರೆ. சரியான நேரத்துல சொல்லப்படுகிற ஆலோசனை, ಸರಿಯಾದ ಸಮಯದಲ್ಲಿ ಹೇಳಲ್ಪಡುವಂತ ಆಲೋಚನೆಯು அது ஒரு இந்த வெள்ளி தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானமா, ಬೆಳ್ಳಿಯ ತಟ್ಟೆಯಲ್ಲಿ ಇಡಲ್ಪಟ್ಟಂತ ಚಿನ್ನದ ಹಣ್ಣುಗಳಿಗೆ ಸಮಾನ. So the right time, the right counsel, அது ரொம்ப முக்கியமானது. ಸರಿಯಾದ ಸಮಯಕ್ಕೆ ಸರಿಯಾದ ಆಲೋಚನೆ ಬಹಳ ಪ್ರಾಮುಖ್ಯ. நம்முடைய தேவன் ஆலோசனை கர்த்தர். ನಮ್ಮ ದೇವರು ಆಲೋಚನಾ ಕರ್ತನು. கவுன்சிலர். ஆமென். ಒಳ್ಳೆಯ ಆಲೋಚನಾ ಕರ್ತನು. ஆமென். நம்முடைய வாழ்க்கை அவருக்கு தெரிந்திருக்கிறது. ನಮ್ಮ ಜೀವಿತವೂ ಆತನಿಗೆ ಗೊತ್ತದೆ. தெரிஞ்சிருக்கிறதுனால ಆತನಿಗೆ ಗೊತ್ತಿರುವುದರಿಂದ நம்முடைய வாழ்க்கைக்காய் சரியாய் ஆலோசனை கொடுப்பவர். ನಮ್ಮ ಜೀವಿತಕ್ಕೆಂದು ಸರಿಯಾಗಿ ಆಲೋಚನೆಯನ್ನ ಕೊಡುವ ಆತನು. 32:8 ವಾಸಿக்கும் பொழுது, ಕೀರ್ತನೆ 38:1 ಓದುವಾಗ, 32:8 ಓದುವಾಗ, நான் உனக்கு போதித்து, ನಾನು ನಿಮಗೆ ಬೋಧಿಸಿ, நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், ನೀನು ನಡೆಯಬೇಕಾದ ಮಾರ್ಗವನ್ನು உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன், ನಿನ್ನ ಮೇಲೆ ಕಣ್ಣನ್ನು ಇಟ್ಟು ನಿನಗೆ ಆಲೋಚನೆಯನ್ನ ಹೇಳುತ್ತೇನೆ, போதிப்பேன், ನಾನು ನಿನಗೆ ಬೋಧಿಸ್ತೇನೆ, நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், ನೀನು ನಡೆಯಬೇಕಾದ ಮಾರ್ಗವನ್ನು ನಾನು ತೋರಿಸ್ತೇನೆ, உன்மேல் என் கண்ணை வைத்து, ನಿನ್ನ ಮೇಲೆ ನನ್ನ ಕಣ್ಣನ್ನು ಆಮೆನ್, உனக்கு நான் ஆலோசனை சொல்லுவேன், ನಿನ್ನನ್ನು
ಕಟಾಕ್ಷಿಸಿ ಆಲೋಚನೆ ಹೇಳುವೆನು. ஆலோசனை சொல்லுகிறவர். ಆತನು ಆಲೋಚನೆಯನ್ನ ಹೇಳುವ. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி நீதிமொழிகள் 15:22 ನಾನು ಈಗಾಗಲೇ ಹೇಳಿದ ಹಾಗೆ ಜ್ಞಾನೋಕ್ತಿಗಳು 15:22 ஆலோசனை இல்லாமையால் எண்ணங்கள் சித்தியாமல் போகும். ಆಲೋಚನೆ ಹೇಳುವವರು ಇಲ್ಲದೆ ಅವರ ಕಾರ್ಯಗಳು ಚದರಿ ಹೋಗ್ತವೆ. ஆலோசனைக்காரர் அநேகர் இருந்தால் அவைகள் உறுதிப்படும். ஆமென். ಆಲೋಚನೆ ಹೇಳುವವರು ಬಹು ಮಂದಿ ಆಲೋಚನಾ ಪರರು ಇರುವಲ್ಲಿ ಅದು ಈಡೇರುವವು. அதனால கர்த்தர் நல்ல ஆலோசகர், குட் கவுன்சிலர். ಕರ್ತನು ಆಲೋಚನೆಯನ್ನ ಹೇಳುವಾತನು, நமக்கு ஆலோசனை கொடுப்பவர். ಯೇಸು ಸ್ವಾಮಿ ನಮಗೆ ಆಲೋಚನೆಯನ್ನು ಹೇಳುವಾತನು. இந்த மாதத்துல கர்த்தர் நமக்கு ஆலோசகராக இருந்து ಈ ಒಂದು ತಿಂಗಳಲ್ಲಿ ಕರ್ತನು ನಮಗೆ ಆಲೋಚನಾ ಕರ್ತನಾಗಿ அவர் நடத்துவார். ಆತನು ನಮ್ಮನ್ನು ನಡೆಸುತ್ತಾರೆ. ஒவ்வொரு காரியமும் தீர்மானம் எடுப்பதற்கு முன்பு அவரிடத்தில் ஜெபம் பண்ணி கேளுங்க, அவருடைய ஆலோசனை கேளுங்க. ತೀರ್ಮಾನಗಳನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳುವಾಗ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ಕೇಳ್ರಿ, ಅವರ ಆಲೋಚನೆಯನ್ನು ಕೊಡ್ತಾರೆ. எப்படி இந்த மாதம் முடியும் போது புது மாதத்துக்காக தீர்மானத்துக்காக உட்கார்ந்து ஜெபம் பண்ணுவோம், கேளுங்க. ಈ ತಿಂಗಳು ಮುಗಿದ ಮೇಲೆ ಹೊಸ ವರ್ಷಕ್ಕೆಂದು ನಾವು ಅನೇಕ ತೀರ್ಮಾನಗಳಿಗಾಗಿ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತೇವೆ. வாழ்க்கைக்கான அவருடைய ஆலோசனை, ನಮ್ಮ ಜೀವಿತಕ್ಕಾಗಿರುವಂತ ಆಲೋಚನೆ, குடும்பத்திற்கான அவருடைய ನಮ್ಮ ஆலோசனை, ಕುಟುಂಬಕ್ಕಾಗಿರುವಂತ ಆಲೋಚನೆ, எதிர்காலத்துக்கான அவருடைய ನಮ್ಮ ஆலோசனை, ಭವಿಷ್ಯಕ್ಕಾಗಿರುವಂತ ಆಲೋಚನೆ நம்ம கேட்கும்போது ಕೇಳುವಾಗ அவர் நடக்க வேண்டிய வழியை நமக்கு போதித்து நல்ல ஆலோசனையை கொடுத்து நடத்துவார். ಅವರು ನಾವು ನಡೆಯಬೇಕಾದ ಮಾರ್ಗವನ್ನ ಉಪದೇಶಿಸಿ ನಮಗೆ ಆಲೋಚನೆಯನ್ನ ಕೊಡ್ತಾರೆ. நிறைய வசனம் இருக்குது, டைம் ஆயிட்டே இருக்குது. மூணாவது இதுக்கு போகலாம். ಬಹಳ ವಾಕ್ಯಗಳಿವೆ, ಮೂರನೇ ಕಾರ್ಯಕ್ಕೆ ಹೋಗುವ. வல்லமையுள்ள தேவன், ಪರಾಕ್ರಮಿಯಾದ ದೇವರು, mighty God, ಪರಾಕ್ರಮಿಯಾದ ಆಮೆನ್. ದೇವರು, வல்லமையுள்ள தேவன், ಆತನ ಪರಾಕ್ರಮಿಯಾದ ದೇವರು, mighty God, ಆತನ ಪರಾಕ್ರಮಿಯಾದ ದೇವರು. இது வந்து இன்னொரு விதத்துல பார்க்க, இந்த ஒரு வசனத்தை பார்க்கும்போது எல் கிபார், எல் கிபார், ಈ ಒಂದು ಪದವನ್ನು ನಾವು ನೋಡುವ, ನಾಮವನ್ನು ನೋಡುವಾಗ ಎಲ್ ಗಿಬೋರ್, வல்லமை உள்ளவர். ಆತನು ಬಲವುಳ್ಳ ದೇವರು, யுத்தத்தில் வல்லவர், ಆತನು ಯುದ್ಧ ಶೂರನು, யாராலும் ஜெயிக்க முடியாதவர் என்று சொல்லி அர்த்தம். ಯಾರಿಂದಲೂ ಜಯಿಸಲಾರದಂತದ್ದು ಎಂಬುದಾಗಿ ಅದರ ಅರ್ಥ. யோபு 42:2 யோபு சொல்லும்போது சொல்றாரு, ಯೋಬ 42:2 ಯೋಬನು ಹೇಳುವಾಗ ಹೇಳುತ್ತಾನೆ, தேவரே சகலவற்றையும் செய்ய வல்லவர், ದೇವರೇ ನೀ ಸಕಲ ಮಾಡುವುದರಲ್ಲಿ ಶಕ್ತನಾಗಿರುವ ಆತನು, நினைத்தது ದೇವರೇ ನೀವು ಮಾಡಲೆಣಿಸಿದಂತದ್ದು தடைಪடாது, ಅದು ತಡೆ அவர் ಆಗುವುದಿಲ್ಲ. சகலவற்றையும் செய்ய வல்லவர், ನೀವು ಸಕಲವನ್ನು ಮಾಡಲು ಶಕ್ತನಾಗಿರುವ ಆತನು. வெளிப்படுத்தின விசேஷத்துல கவனிக்கும் போது, வெளிப்படுத்தின விசேஷத்துல ಪ್ರಕಟಣೆಯನ್ನು ಗಮನಿಸುವಾಗ, வெளிப்படுத்தல் 1:8, ಪ್ರಕಟಣೆ 1:8, வெளிப்படுத்தல் 4:8, ಪ್ರಕಟಣೆ 4:8, வெளிப்படுத்தல் 11:17, ಪ್ರಕಟಣೆ 11:17, மூன்று வசனங்களையும் கவனிக்கும் போது, ಈ ಮೂರು ವಾಕ್ಯಗಳನ್ನ ಗಮನಿಸುವಾಗ, மூன்று இடத்திலுமே ಈ ಮೂರು ಸ್ಥಳಗಳಲ್ಲಿ இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ಇದ್ದಾತನು, ಇರುವಾತನು, ಬರುವಾತನು, ಪರಿಶುದ್ಧನು, ಪರಿಶುದ್ಧನು, ಪರಿಶುದ್ಧನು ಎಂಬುದಾಗಿ அவர் ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. வல்லமை உடையவர், ಆತನು ಬಲವುಳ್ಳ ಆತನು, நம்முடைய ಪರಾಕ್ರಮಿಯಾದ ದೇವರು. அவர் நம்முடைய வாழ்க்கையில வல்லமையை காட்ட அவர் ಅವರು ನಮ್ಮ போதுமானவராய் இருக்கிறார். ಜೀವಿತದಲ್ಲಿ ಪರಾಕ್ರಮಗಳನ್ನು ತೋರಿಸಲು ಆತನು ನಮಗೆ ಸಾಕಾಗಿರುವ ಆತನು. ஆமென். எரேமியா 50:34 வாசிக்கும் பொழுது, ಯೆರೆಮೀಯ 5:34 ಓದುವಾಗ, அவருடைய மீட்பரோவெனில் வல்லமை உள்ளவர், ಆತನು ಪರಾಕ್ರಮವುಳ್ಳ ದೇವರು, சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம், ಸೇನಾಧೀಶ್ವರನಾದ ಕರ್ತನು ಎಂಬುದು ಹೇಳುವಂತದ್ದು ಆತನ ಒಂದು ನಾಮ. சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம், ಸೇನಾಧೀಶ್ವರನಾದ ಕರ್ತನು ಆತನ ಒಂದು ನಾಮ. வல்லமை உள்ள எல் கிபார் என்று சொல்லுகிற அந்த வார்த்தைக்கு சேனைகளின் கர்த்தர் என்பதும் ஒரு அர்த்தம். ಎಲ್ ಗಿಬೋರ್ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಂತ ಆ ಒಂದು ನಾಮಕ್ಕೆ ಸೇನಾಧೀಶ್ವರನಾದ ಕರ್ತನು ಎಂಬುದಾಗಿ ಅದರ ಅರ್ಥವೂ ಆಗಿದೆ. வல்லமை உள்ளவர், ಬಲವುಳ್ಳ ಆತನು, யுத்தம் செய்கிறவர், ಆತನು ಯುದ್ಧ ಮಾಡುವ அவர் ಆತನು, நம் பட்சத்துல யுத்த சூரனாய் நிற்கிறவர். ಆತನು ನಮ್ಮ ಪಕ್ಷದಲ್ಲಿ ನಿಲ್ಲುವಂತ ಯುದ್ಧ ಶೂರನಾಗಿರುವ ஆமென். ಆತನು. டைம் ಆಯ್ತೇ இருக்கு. 4th போலாம். ಸಮಯವಾಗ್ತಾ ಇದೆ. 4ನೇದು நித்திய பிதா, ನಿತ್ಯನಾದ ತಂದೆ, எவர்லாஸ்டிங் ஃபாதர், ಆತನು ನಿತ್ಯವಾಗಿರುವಂತ ತಂದೆ, ஆமென், என்றுமுள்ள தகப்பன் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ಎಂದೆಂದಿಗೂ ಇರುವಂತ ತಂದೆ. சோ அப்படினா ஃபாதர் அப்படின்னா ஃபாதருடைய ஸ்தானத்தை, பிதாவுடைய ஸ்தானத்தை எடுத்து இவர் பிதா அப்படின்ற அர்த்தத்தில் அங்க சொல்லப்படல. ಅಂದರೆ ಇದು ತಂದೆಯ ಸ್ಥಾನವನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಈತನು ತಂದೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಂತ ಕಾರ್ಯವೂ ಅಲ್ಲ. அவர் ಆತನು ಬಂದು அவர் அந்த பிதா என்கிற அந்த நித்தியமாய் நம்மை நடத்துகிற ஒரு பிதா உன்னுடைய அந்த பொறுப்பை உடையவர் என்று கூட நம்ம இதுக்கு சொல்ல முடியும். ನಿತ್ಯವಾಗಿ ನಮ್ಮ ನಡೆಸುವಂತ ತಂದೆಯ ಜವಾಬ್ದಾರಿ ಉಳ್ಳಾತನು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟது. 1 தீமோத்தி 1:17 வாசிக்கும் பொழுது, 1 தீமோத்தி 1:17 ஓதுவாக, நித்தியமும் அழிவில்லாமையும் அதரிசனமுள்ள ராஜ்யமாய்
தாம் ஒருவரே ஞானமுள்ள ದೇವನಾ இருக்கிறவருக்கு ಸರ್ವ ಯುಗಗಳ ಅರಸನು ನಿರ್ಲಯನು ಅದೃಶ್ಯನೂ ಆಗಿರುವ ಏಕ ದೇವರಿಗೆ ಆಮೆನ್ ನಿತ್ಯಮುಂ ನಿತ್ಯವೂ ಎವರ್ಲಾಸ್ಟಿಂಗ್ ಯಾವಾಗಲೂ ಇರುವ ಯುಗಾಂತರಗಳಿಗೂ ಇರುವ ನಿರಂತರமாக ನಿರಂತರವಾಗಿ ನಿತ್ಯವಾಗಿ இருக்கிற ஒருவர் ಇರುವಂತಹ ಒಬ್ಬ. ಆಮೆನ್. ಅದೇ 1 ತಿಮೋಥಿ 6:15 ವಾಸಿತ 1 ತಿಮೋಥಿ 6:15 ಓದುವಾಗ பிரசன்னமாகுதலை தேவன் தம்முடைய காலங்களில் வெளிப்படுத்துவார். அவரே நித்தியானந்தமுள்ள ஏக சக்கராதிபதியும் ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தாவுமா இருக்கிறார். என்றென்றைக்கும் உள்ள ஃபாதர், நிரந்தரமான பிதா. ಭಾಗ್ಯವಂತನಾದ ಏಕಾಧಿಪತಿಯು ತನ್ನ ಕ್ಲುಪ್ತ ಸಮಯದಲ್ಲಿ ಆತನನ್ನ ಪ್ರತ್ಯಕ್ಷಪಡಿಸುವನು. ಆ ಏಕಾಧಿಪತಿಯು ರಾಜರ ರಾಜನು, ಕರ್ತರ ಕರ್ತನು, ತಾನೊಬ್ಬನೇ ಅಮರತ್ವವುಳ್ಳವನು. ಆಮೆನ್. ஹalleluya. கடைசியா பாயிண்ட் 1 பார்த்து நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். ಕಡೆಯ ಒಂದು ಅಂಶವನ್ನು ನೋಡಿ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ಸಮಾಧಾನ ಪ್ರಭು, ಸಮಾಧಾನ ಪ್ರಭು, ಪ್ರಿನ್ಸ್ ಆಫ್ ಪೀಸ್, ಸಮಾಧಾನದ ತಂದೆ, ಪ್ರಿನ್ಸ್ ಆಫ್ ಪೀಸ್, ಸಮಾಧಾನದ ಆಮೆನ್. அவர் சமாதான பிரபு, ಆತನು ಸಮಾಧಾನದ ಪ್ರಭು. ಎಫೆಸಿಯರ್ 2:14 ವಾಸಿக்கும் பொழுது, ಎಫೆಸಿಯರ್ 2:16 ಓದುವಾಗ 14 ಓದುವಾಗ 13 18 ವರೆಗೂ அந்த ಕಾನ್ಸೆಪ್ಟ್ சொல்லப்பட்டிருக்கிறது. 13 18 ತನಕ ಆ ಒಂದು ಸಂಪೂರ್ಣ ಕಾರ್ಯ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. அதில் இதை நம்ம நடுவில் வாசிக்கும் பொழுது 14வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, அவரே நம்முடைய சமாதான காரணராகி இரு திறத்தாரையும் ஒன்றாக்கி சமாதானத்தை சுவிசேஷமாய் அறிவித்தாராம். ಆತನು ಸಮಾಧಾನವನ್ನು ಸುವಾರ್ತೆಯಾಗಿ ಸಾರಿದನು. ಸಮಾಧಾನ ಕಾರಣ, ಆತನು ಸಮಾಧಾನದ ಕಾರಣ, அவர் சமாதான காரண, ಆತನು ಸಮಾಧಾನ அவர் ಮಾಡುವವನು, சமாதான படுத்துகிறார். ಆತನು ಸಮಾಧಾನ ಪಡಿಸಿದ್ದಾನೆ. ಆಮೆನ್. ಮೀಗ 5:4-5 ವಾಸಿತಾ, ಮೀಕ 4:5 ಓದಿದರೆ 5:4ನೇ ವಾಕ್ಯ 5ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಓದುವಾಗ 5:4-5 இந்த 2 ವಚನங்களை வாசிக்கும் பொழுது ಈ 2 ವಾಕ್ಯವನ್ನು ಓದುವಾಗ ಸಮಾಧಾನ ಕಾರಣ, ಆತನು ಸಮಾಧಾನ ಕಾರಣ, ಸಮಾಧಾನ ಕಾರಣ, ಆತನು ಸಮಾಧಾನ ಕಾರಣ. ரோமர் 16:20, ರೋಮ 16:20, ಆಮೆನ್. சமாதானத்தின் தேவன் ಸಮಾಧಾನದ ದೇವರು சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். ಅತಿ ಶೀಘ್ರವಾಗಿ ಸೈತಾನನ ಕಾಲ್ ಕೆಳಗಡೆ ಜಜ್ಜಿ ಹಾಕುತ್ತಾನೆ. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ನಮ್ಮ ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಕೃಪೆ ನಿಮ್ಮೆಲ್ಲರೊಟ್ಟಿಗೆ ಇರಲಿ. நிறைய வசனம் இருக்குது, ಅನೇಕ ವಾಕ್ಯಗಳಿವೆ. 14:33, 1 ಕೊರಿಂಥ 14:33, ಫಿಲಿಪಿಯರ್ 4:9, ಫಿಲಿಪ್ಪಿ 4:9, 1 தெசலோனிக்கர் 5:23, 1 தெசಲೋನಿಕ 5:23, 2 தெசலோனிக்கர் 3:16, 2 தெசಲೋನಿಕ 3:16, ಆಮೆನ್. ರೋಮರ್ 15:33, ರೋಮ 15:35, இந்த ஒரு வசனங்கள் எல்லாம் பார்த்தா ಈ ಒಂದು ವಾಕ್ಯಗಳನ್ನೆಲ್ಲ ಗಮನಿಸಿದರೆ ಸಮಾಧಾನ ಪ್ರಭು, ಆತನು ಸಮಾಧಾನದ ಪ್ರಭು, ಸಮಾಧಾನ ಕಾರಣ, ಆತನು ಸಮಾಧಾನ ಕಾರಣ. ஒரு நிமிஷம் அப்படி இருக்கிற இடத்துல எழுந்து ಹಾಗೆ ಒಂದು ஆமென். அவரை நாம் அப்படியே உயர்த்த போகிறோம். ನಾವು ಹಾಗೆ ಆತನ ನಾಮವನ್ನು அவரை நாம் ஆராதிக்க போகிறோம். ಆತನನ್ನು ಆರಾಧನೆ ಮಾಡಲಿಕ್ಕಿದ್ದೇವೆ. அவர் ಸರ್ವ ವಲ್ಲಮಯುಳ್ಳவர். ಆತನು ಸರ್ವವಲ್ಲಭನಾದ நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், ನಮಗೆ ಒಬ್ಬ ಮಗನು ಹುಟ್ಟಿದರೆ, நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். ನಮಗೆ ಒಂದು ಮಗನು ಹುಟ್ಟಿದ್ದಾನೆ. ஆமென். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். ಕರ್ತಾಧಿಕ ಆಡಳಿತವು ಆತನ ಬಾಹುವಿನ ಮೇಲಿರುವುದು. ಆತನ ನಾಮ, அவர் நாமம் அதிசயமானவர். ಆತನ ನಾಮ ಅತಿಶಯವಾದದ್ದು. ஆலோசனை கர்த்தர், ಆಲೋಚನೆಯ வல்லமையுள்ள தேவன், ಬಲವುಳ್ಳ ನಿತ್ಯ ದೇವರು, ಪಿತಾ, ನಿತ್ಯನಾದ ಸಮಾಧಾನ ತಂದೆ, ಪ್ರಭು ಸಮಾಧಾನದ ಎನ್ನಪಡುವ ಒಂದು ಮಗು ನಮಗಾಗಿ ಹುಟ್ಟಿದೆಷ್ಟೇ, ವರದ ಮಗನು ನಮಗೆ ದೊರೆತನು. ಆಡಳಿತ ಅವನ ಬಾಹುವಿನ ಮೇಲಿರುವುದು. ಅದ್ಭುತ ಸ್ವರೂಪನು, ಆಲೋಚನ ಕರ್ತನು, ಪರಾಕ್ರಮಿಯಾದ ದೇವರು, ನಿತ್ಯವಾದ ತಂದೆ, ಸಮಾಧಾನದ ಪ್ರಭು ಎಂಬುದು ಅವನ ಹೆಸರು. ಆಮೆನ್. ದಿಸ್ ನೇಮ್ that is called Jesus. ಆತನ ಹೆಸರು ಯೇಸು. The name called that Jesus. ಯೇಸು ಎಂಬ ಆತನ Jesus, ಹೆಸರು. the name above all the name. ಎಲ್ಲಾ ನಾಮத்திற்கும் மேலான நாமம். ಎಲ್ಲಾ ನಾಮத்திற்கும் மேலான நாமம். ಎಲ್ಲಾ ನಾಮಕ್ಕಿಂತಲೂ ಮೇಲಾದ ನಾಮ. ஹalleluya. ಎಲ್ಲರೂ ಸೇರಿ ಯೇಸುವೇ உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே
உம் நாமமே பெருகடும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரடும். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? இன்று மேன்மையடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரடும். இன்று மேன்மையடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. ஹalleluya 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 ஹalleluya. யாவே ஹalleluya யாவே ஷகரபதலரா. பெருங்காற்று அடங்கி போகும். எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். பெருங்காற்று Yes, Lord. இப்படி நாமம் சொல்லும்போது எக்கடலும் வழி நாம ஒன்று கேளுவாக. உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். இயேசுவே உம் நாமமே உயரடும். அல்லேலூயா. சேர்ந்து சேர்ந்து இயேசுவே. ஜீசஸ் ஜீசஸ் ஜீசஸ். உம் நாமமே பெருகடும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரடும். Yes, Father. இன்று மேன்மையடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரடும். இன்று மேன்மையடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. ஹalleluya 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 Oh, worship him, worship him. அவரை ஆராதிப்போம். அவரை ஆராதிக்க ஆத்துமன் ஆராதிச்சுவா. ஹalleluya யாவே ஹalleluya. Yes, Lord. உங்க நாமம் ನಿಮ್ಮ ನಾಮ இயேசுவே உம் நாமம் உயரணும். ಯೇಸುವೆ ನಿಮ್ಮ ನಾಮ ಮೇಲೆ உம் நாமம் உயரணுமே ஆண்டவரே. ನಿಮ್ಮ ನಾಮ ಮೇಲೆ இயேசுவே உம் நாமம் பெருகணும். ನಿಮ್ಮ ನಾಮ ಉದ್ಧರಿಸಲ್ಪಡಲಿ. நாமம் உயரணும் ஆண்டவரே. ನಾಮ உம் நாமம் உயரணும். ನಿಮ್ಮ ನಾಮ உம் நாமம் பெருகணும். ನಿಮ್ಮ ನಾಮ எல்லாரும் சேர்ந்து சொல்லமா? ஜீசஸ். இயேசு ಯೇಸು ரட்சகர். ರಕ್ಷಕ அவர் மீட்பர். ಆತನ ವಿಮೋಚಕ அவர் நம்மை விடுவிப்பவர். ಆತ ನಮ್ಮನ್ನು ಬಿಡುಗಡೆ அவர் நம்மை ಮಾಡುವ பலப்படுத்துகிறவர். ಆತ ನಮ್ಮನ್ನು ಬಲಪಡಿಸುವ அவர் நமக்காய் யாவையும் செய்து ಆತನು முடித்தவர். ನಮಗಾಗಿ ಎಲ್ಲವನ್ನು ಮಾಡಿ ಮುಗಿಸುವಾತನು. ಯೇಸು. ஜீசஸ். எல்லா நாமத்திற்கும் மேலான ಎಲ್ಲ ನಾಮಕ್ಕಿಂತಲೂ ಮೇಲಾದ எல்லா நாமத்திற்கும் ಎಲ್ಲ மேலான நாமம். ನಾಮಕ್ಕಿಂತಲೂ சகல முழங்கால், ಸಕಲ ಮೊಳಕಾಲು சகல அதிகாரங்களும் ಸಕಲ ಅಧಿಕಾರ அவருடைய நாமத்திற்கு முன்பதாய் முழங்கால் ಆತನ படியிடும். ನಾಮಕ್ಕೆ ಮುಂದೆ அவருடைய நாமம் ಬರುತ್ತವೆ. மேலான நாமம். ಆತನ ನಾಮ ಮೇಲಾದ ನಾಮ. அவர் தேவனுடைய தற்சுரூபம். அவர் தேவர ಸ್ವರೂಪம். அவர் தேவனுடைய தற்சுரூபம். ದೇವರ ಸದೃಶ್ಯನಾಗಿರುವ ಆತನು. அவர் அந்த
ஒரு உயர்ந்த இடத்திலிருந்து ದೇವರ ಆ ಒಂದು ಉನ್ನತ ಸ್ಥಾನದಲ್ಲಿ தன்னை தானே வெறுமையாக்கி ತನ್ನನ್ನು ತಾನು ಬರಿದು சிலுவையின் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தி ಶಿಲುಬೆಯ ಮರಣದವರೆಗೂ ತನ್ನನ್ನು ತಗ್ಗಿಸಿ தன்னுடைய சரீரத்தை பிற்க ஒப்பு கொடுத்து ಸಕಲವನ್ನು அவருடைய சரீரத்தை ಒಪ್ಪಿಸಿ அவருடைய சரீரத்தை பிற்க ஒப்பு கொடுத்து ಆತನ ಶರೀರವನ್ನು அவருடைய ரத்தத்தை முழுவதுமாய் சிந்தி ಆತನ ರಕ್ತವನ್ನು ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ಚೆಲ್ಲಿ நமக்கு சம்பாதித்து கொடுத்ததுதான் ரட்சிப்பு. ಇದು ಸಂಪಾದಿಸಿದಂತೆ ಕೊಟ್ಟದ್ದೇ ರಕ್ಷಣೆ. ஆமென். இயேசு என்று சொன்னார் ಯೇಸು ಎಂದು ரட்சகர், ರಕ್ಷಕನು, பரிபூர்ண ரட்சிப்பை கொடுப்பவர். ಪರಿಪೂರ್ಣವಾದ ರಕ್ಷಣೆಯನ್ನು ಕೊಟ್ಟ அது பாவத்திலிருந்து இருக்கலாம், ಅದು ಪಾಪದಲ್ಲಿ சாபத்திலிருந்து இருக்கலாம், ಶಾಪದಿಂದ உலக ಇರಬಹುದು, கவலைகளில் இருந்து இருக்கலாம், ಚಿಂತೆಗಳಿಂದ அல்லது உலக ಇರಬಹುದು, பிரச்சனைகளில் இருந்து இருக்கலாம். ಲೋಕದ ಸಮಸ್ಯೆಯಿಂದ எந்த ಇರಬಹುದು, காரியமாயிருந்தால் ಯಾವುದಾದಾಗಿರಬಹುದು, நாம் சந்திக்கிற சகல காரியங்களில் ನಾವು இருந்து ಸಂಧಿಸುವಂತ ಕಾರ್ಯಗಳಿಂದ அவர் ரட்சிக்கிறவர். ಆತನು ರಕ್ಷಿಸುವ ஓ ஜீசஸ், ಆತನು ಯೇಸುವಾ, ಯೇಸುವ, ಯೇಸುವಾ, ಯೇಸುವ, ஜீசஸ், ಯೇಸು, ஜீசஸ். ಯೇಸು. அவர் அந்த சிலுவையில ಆತನ ಆ ಶಿಲುಬೆ நம் மீது வைத்த அன்பை காண்பிக்கும்படியா ನಮ್ಮ ಮೇಲೆ ಇಟ್ಟಿರುವಂತ தன்னை தானே பிற்க ஒப்பு கொடுத்தார். ತನ್ನನ್ನು ತಾನು ಮುರಿಯಲು ಒಪ್ಪಿಸಿ இந்த நேரத்தில் அதை நாம் நினைவு கூற வேண்டும். ಸಮಯದಲ್ಲಿ ಅದನ್ನು ನಾವು ನೆನಪು ಮಾಡಿಕೊಳ್ಳಬೇಕು. இயேசுவினுடைய சரீரம் ಯೇಸು ಸ್ವಾಮಿಯ ಶರೀರ நமக்காய் பிற்கப்பட்டது, ನಮಗಾಗಿ ಮುರಿಯಲು, அவருடைய ரத்தம் ಆತನ ಒಂದು ರಕ್ತ நமக்காய் சிந்தப்பட்டது. ನಮಗಾಗಿ ಸುರಿಸಲ್ಪಟ್ಟಿತು. அவர் அப்பத்தை எடுத்து ಆತನು ರೊಟ್ಟಿಯನ್ನು ತಕ್ಕೊಂಡು இதை வாங்கி புசியுங்கள், ಇದನ್ನು ತಕ್ಕೊಂಡು ತಿನ್ನಿರಿ. உங்களுக்காய் பிற்கப்படுகிற என்னுடைய சரீரம் என்று சொன்னார். ಇದು ನಿಮಗಾಗಿ ಮುರಿಯಲ್ಪಡುವ ಶರೀರ ಎಂಬುದಾಗಿ ரச பாத்திரத்தை எடுத்து ರಸದ ಪಾತ್ರೆಯನ್ನು ತಕ್ಕೊಂಡು இதை எடுத்து இதை வாங்கி பானம் பண்ணுங்கள், ಇದು ತಕ್ಕೊಂಡು ಪಾನ ಮಾಡಿ, இது உங்களுக்காய் ಇದು ನಿಮಗಾಗಿ என்னுடைய புதிய உடன்படிக்கையின் அடையாளமாயிருக்கிற ಹೊಸ ಒಡಂಬಡಿಕೆಯ ಗುರುತಾಗಿ என்னுடைய ரத்தம் என்று சொன்னார். ಇದು ನನ್ನ ರಕ್ತ ಎಂಬುದಾಗಿ நமக்கு முன்பதாக இருக்கிற இந்த அவருடைய சரீரத்தின் அடையாளம் என்பது அவருடைய இந்த அப்பா, ನಮ್ಮ ಮುಂಭಾಗದಲ್ಲಿರುವಂತಹ ಈ ಶರೀರಕ್ಕೆ ಗುರುತಾಗಿರುವಂತಹ ಈ ಒಂದು ರೊಟ್ಟಿ, அவருடைய ரத்தத்திற்கு அடையாளமாக இருப்பது இந்த ஒரு ரசம். ಈ ರಕ್ತಕ್ಕೆ ಗುರುತಾಗಿರುವಂತಹ ಈ இது ಒಂದು ರಸ, இயேசுவின் சரீரம், ಇದು ಯೇಸುವಿನ ಶರೀರ, இயேசுவின் ரத்தம். ಯೇಸು இது ಸ್ವಾಮಿಯ இயேசுவை ರಕ್ತ. போல நம்மை மாற்றும். ಇದು ಯೇಸುವಿನ இயேசுவினுடைய அந்த சகல ஆசீர்வாதங்களோடு நம்மை தொடர்பு ಯೇಸು படுத்திவிடும். ಸ್ವಾಮಿಯ ಸಕಲ ಆಶೀರ್ವಾದದೊಟ್ಟಿಗೆ இது ನಮ್ಮನ್ನು, அவருடைய கஷ்டங்களை நினைவுபடுத்தும், ಇದು ಅವರ ಕಷ್ಟಗಳನ್ನ ನೆನಪಿಸ್ತದೆ, அவருடைய பாடுகளை ಅವರ நினைவுபடுத்தும், ಪಾಡುಗಳನ್ನ ನೆನಪಿಸ್ತದೆ, அவரோடு நம்மை ஐக்கியப்படுத்திவிடும். ಅವರೊಟ್ಟಿಗೆ ಐಕ್ಯಪಡಿಸ್ತದೆ. அதில் அந்த ஒரு நினைவோடு கூட ಆ ಒಂದು ನೆನಪಿನೊಟ್ಟಿಗೆ நம்ம எல்லாரும் சேர்ந்து ನಾವೆಲ್ಲರೂ ஸ்தோத்திரம் பண்ணி ಸ್ತೋತ್ರ இதில் ಮಾಡಿ பங்கு கொள்ளலாமா? ಇದರಲ್ಲಿ ಪಾಲ್ಗೊಳ್ಳೋಣ. ஆண்டவரே, எனக்காய் பிற்கப்பட்டபடி சரீரத்திற்காய் நன்றி அப்பா. ಇದು ನಮಗಾಗಿ ಮುರಿಯಲ್ಪಟ್ಟಂತ ಶರೀರಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ. எனக்காய் சிந்தப்பட்ட முடிய ரத்தத்திற்காய் நன்றி அப்பா. ನಮಗಾಗಿ ಸುರಿಸಲ್ಪಟ್ಟಂತ ನಿಮ್ಮ ರಕ್ತಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ. அப்படி இருக்கிற இடத்துல ஆண்டவரே அப்படியே நம்ம ஸ்தோத்திரிக்கலாமா? ಇರುವಂತ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಹಾಗೆ ನಾವು ஆமென். ದೇವರನ್ನು கர்த்தர் ಸ್ತೋತ್ರಿಸಿ. இந்த ஒரு மாதம் ಕರ್ತನ ಈ ಒಂದು ತಿಂಗಳು முழுவதுமாய் நம்மை நடத்துவார். ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ನಡೆಸಿ. ஆமென். அவர் ஆலோசனை கொடுப்பார், ಆತನು ಆಲೋಚನೆ அவர் ಕೊಡುವ, அதிசயங்களை செய்வார், ಆತನ ಅತಿಶಯಗಳನ್ನ அவருடைய ಮಾಡುವ, வல்லமை நாம் பார்ப்போம், ಆತನ ಬಲವನ್ನ ನಾವು அவருடைய ನೋಡಲಿಕ್ಕೆ, நித்திய பிதாவினுடைய காரியத்தை சுதந்தரிப்போம். ನಿತ್ಯನಾದ ತಂದೆಯ ಕಾರ್ಯಗಳನ್ನು சமாதான ಸ್ವಾತಂತ್ರ್ಯಸಿಕೊಳ್ಳುವ, பிரபு அவருடைய சமாதானத்தை அனுபவிப்போம். ಸಮಾಧಾನದ ಪ್ರಭುವಾಗಿ ಆ இந்த ಸಮಾಧಾನವನ್ನು வாக்குத்தத்தத்துல இந்த ಅನುಭವಿಸುವ. அந்த 5 வல்லமைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. ಹೇಳಿದಂತ 5 ಬಲಗಳನ್ನ ಮಹತ್ವಗಳನ್ನ இந்த ಹೇಳಲ್ಪಟ್ಟது. வாக்குத்தத்தத்துல 5 தான் ಈ சொல்லப்பட்டிருக்கிறது. ವಾಗ್ದಾನದಲ್ಲಿ 5 ஆனால் ಹೇಳಲ್ಪಟ್ಟது. அவருடைய நாமத்தின் மகத்துவங்கள் ಆದ್ರೆ ಈ ನಾಮದ ಮಹತ್ವತೆ ಹೇರಾಳ 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 ஏராளம். ಹೇರಾಳ. நம்ம இந்த மாதம் முழுவதும் தேவனுக்கு சித்தமா இருந்தால் நாம இதை ಈ தியானிப்போம். ತಿಂಗಳ ಪೂರ್ತಿಯಾಗಿ ದೇವರ ಆಮೆನ್. அப்படியே வலது ಚಿತ್ತವನ್ನು கரத்தை ಧ್ಯಾನಿಸುವ. உயர்த்தி, ಹಾಗೆ ಬಲಗೈಯನ್ನು ಮೇಲೆ ஆண்டவரே இந்த புதிய மாதத்திற்காய் ದೇವರೇ, நன்றி ಈ என்று ಹೊಸ சொல்லு. ತಿಂಗಳಿಗಾಗಿ ಕೃತಜ್ಞತೆ, புதிய மாதத்திற்காய் நன்றி அப்பா. ಈ ಹೊಸ ತಿಂಗಳಿಗಾಗಿ தந்த வாக்குத்தத்தத்திற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ಕೊಟ್ಟಂತ ವಾಗ್ದಾನಕ್ಕಾಗಿ நன்றி ಸ್ತೋತ್ರ ತಂದೆ. தகப்பனே, நன்றி அப்பா. ಕೃತಜ್ಞತೆ ತಂದೆ. பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, ಪರಿಶುದ್ಧವಾದಂತ ಒಳ್ಳೆಯ இந்த ತಂದೆ. நல்ல காலை நேரத்திற்காய் ಈ நன்றி. ಒಳ್ಳೆಯ
ಮುಂಜಾನೆ ಸಮಯಕ್ಕಾಗಿ இந்த 12வது மாதத்தின் இந்த ஆரம்ப நாளுக்காய் நன்றி அப்பா. ಈ 12ನೇ ತಿಂಗಳ ಪ್ರಾರಂಭಕ್ಕಾಗಿ ನಿಮಗೆ இந்த மாதம் முழுவதும் எங்களை நடத்தும். ಪೂರ್ತಿಯಾಗಿ ನೀವು ನಮ್ಮನ್ನು ನಡೆಸಿ சபையில இருக்கிற ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் நடத்தும். ಪ್ರತಿಯೊಬ್ಬರನ್ನು ನೀವು ನಡೆಸಿ காலை நேரத்தில் இந்த ஆராதனையில் இருக்கிற எல்லாரையும் கர்த்தர் நடத்தும். ಮುಂಜಾನೆ ಸಮಯದಲ್ಲಿ ನಮ್ಮೊಟ್ಟಿಗೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಇರುವುದು ಪ್ರತಿಯೊಬ್ಬರನ್ನು நீர் ಆಶೀರ್ವದಿಸಿ அதிசயம் செய்கிறவரா, ನೀವು ಅತಿಶಯ ಮಾಡುವ ಆತನು, ஆலோசனை கர்த்தரா, ಆಲೋಚನಾ ಕರ್ತನು, உம்முடைய வல்லமையை விளங்க பண்ணுகிறவரா, ನಿಮ್ಮ ಬಲವನ್ನು ಹೊರಪಡಿಸುವ உம்முடைய ಆತನು, நித்தியத்தை சுதந்தரிக்க செய்கிற எங்கள் நித்திய பிதாவாக ನಿತ್ಯತೆಯನ್ನು ಸ್ವತಂತ್ರಿಸಿಕೊಳ್ಳುವಂತೆ உம்முடைய ಮಾಡುವಂತ பரிபூர்ண சமாதானத்தை தந்து ಪರಿಪೂರ್ಣವಾದ ಸಮಾಧಾನವನ್ನು மாதம் முழுவதும் ಈ நடத்துங்க ತಿಂಗಳ அப்பா. ಪೂರ್ತಿಯಾಗಿ ನೀವು ನಡೆಸಿ நாங்கள் உம்முடைய நாமத்தின் மகத்துவத்தை அறிந்து கொள்ள கிருபையை ನಿಮ್ಮ தாரும். ನಾಮದ ಮಹತ್ವತೆಯನ್ನು ಅರಿತುಕೊಳ್ಳಲು இயேசு என்கிற நாமத்தின் பின்னணியை நாங்கள் இன்னும் அறிந்து கொள்ள அந்த மனதை தார். ನಾಮದ ಹಿನ್ನೆಲೆಯ ಇರುವಂತ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನಾವು ಅರಿತು எதற்காக பிதா அந்த இயேசு என்கிற நாமத்தை கொடுத்தார், ಯಾವುದಕ್ಕಾಗಿ ತಂದೆ ಯೇಸು ಎಂಬ எதற்காக அந்த ஒரு நாமம் வெளிப்பட்டதோ ಯಾವುದಕ್ಕಾಗಿ ಆ ನಾಮವು அந்த ಹೊರಪಟ್ಟಿತು முழுமையை அறிந்து கொள்ள எங்கள் மனக்கண்களை திறந்தார். ಪರಿಪೂರ್ಣತೆಯನ್ನು ಅರಿತುಕೊಳ್ಳಲು ನಮ್ಮ அந்த ஆசீர்வாதத்திலே எங்களை நடத்தும். ಆ ಆಶೀರ್ವಾದದಲ್ಲಿ ನೀವು ನಮ್ಮನ್ನು எங்களை முழுவதுமாய் உம்முடைய கரத்தில் ஒப்புக் ನಮ್ಮನ್ನು கொடுக்கிறோம். ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ನಿಮ್ಮ எங்களுடைய ಹಸ್ತದಲ್ಲಿ குடும்பங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ಕುಟುಂಬಗಳನ್ನು ಒಪ್ಪಿಸಿಕೊಡ್ತೇವೆ. சபையை ஒப்புக் கொடுக்கிறோம். ಸಭೆಯನ್ನು சபையில இருக்கிற எல்லாரையும் ஒப்புக் ಸಭೆಯಲ್ಲಿರುವ கொடுக்கிறோம். ಪ್ರತಿಯೊಬ್ಬರು ಒಬ್ಬೊಬ್ಬರನ್ನು நீங்க ಒಪ್ಪಿಸಿಕೊಡ್ತೇವೆ. நடத்துங்கப்பா. ನೀವು ನಡೆಸಿರಿ. உமக்கு எல்லா துதிகன மகிமையை ನಿಮಗೆ ಎಲ್ಲ ಸ್ತುತಿಗನ ಮಹಿಮೆಯನ್ನು ಸಲ್ಲಿಸ್ತೇವೆ. இயேசுவின் நாமத்தினால் ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇವೆ. ಜೀವನ ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? ಎಲ್ಲರೂ ಸೇರಿ என் ಹೇಳೋಣ. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களில் ஒன்றையும் ಮರವಾದೆ. ಆಮೆನ್. ಅಂತಿಮ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳೋಣ. ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಕೃಪೆಯು, ತಂದೆಯಾದ ದೇವರ ಪ್ರೀತಿಯು, ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮನ ಅನಿತ್ಯ ಐಕ್ಯತೆಯು, ಆ ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿರುವಂಥ ಮಹತ್ವದ ಪ್ರಕಟಣೆಗಳನ್ನು ಕೊಟ್ಟು ಇಡೀ ತಿಂಗಳು ಪೂರ್ತಿಯಾಗಿ ನಡೆಸಲಿ. ಆಮೆನ್, ಆಮೆನ್, ಆಮೆನ್. ಪ್ರೈಸ್ ಲಾರ್ಡ್. ಗಾಡ್ ಬ್ಲೆಸ್ ಯು ಆಲ್. ಹ್ಯಾವ್ ಎ ಬ್ಲೆಸ್ಸಡ್ ಡಿಸೆಂಬರ್ celebration month. Amen. Praise the Lord. Praise.